இப்பெல்லாம் கூட்டு குடும்பம்லாம் போய் தான் நமக்கு காதலே எல்லாம் போயிடுச்சு. கூட்டு குடும்பம் இருந்தால் காதல் சுகமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம பொண்டாட்டியை நம்மளை பார்க்க விடாமல் நம்ம தாத்தா இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பார். எல்லாம் என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிழக்கு நீ பார்க்கலையோ, நாங்களும் பார்த்துருக்கோம்ல. அவர் ரசிப்பார். ஒன்றும் இல்லை, நாமும் அவளும் பார்க்கறது அவருக்கு ஒரு சந்தோஷம். அதை தான் அப்படி கேட்காரு, என்னெல்லாம் அங்கேயே பார்த்துட்டு இருக்க அப்படிமா. அப்புறம் அவரே ரசிப்பார். ரொம்ப பொண்டாட்டி மேலே உனக்கு பிரியம் என்னல. அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? சரி, ஏன் வாரிசு தானே நீ, அப்போ என் ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுதுன்னா அவள் காதலை நமக்கு சொல்லுவா மறைமுகமா, அவள் ரத்தம். இவர் என்ன சொல்றாரு, நிறைய குழந்தை பிறந்துட்டு அவளோட கொஞ்சவே முடியல, சாப்பாடு கூட எனக்கு வைக்க மாட்டேக்கா, பிள்ளைக்கு தான் முதல்ல வைக்கா. முத்தம் பக்கத்தில் நான் போய் முத்தம் கொடுக்க போறேன். முத்தம் கொடுக்க போகும்போது அவள் பால் கொடுத்துட்டு இருக்கா குழந்தைக்கு, நம்ம முத்தம் கொடுத்துடலான்னு போறேன். அந்த பிள்ளை நம்ம முக்காடு நீக்கி தன் தாயை காக்குங்கிற அந்த சேலையை போட்டு மூடிப்பா. டக்குன்னு சேலையை தூர எடுத்துட்டு எப்பா முட்டாதேங்குமா பிள்ளை. முத்தத்தை முட்டுதலாய் நினைக்கும் பிள்ளை முக்காடு ஓட்டு தன் தாயை காக்கும். அந்த சித்திரத்தாள் புன்னகைப்பாள். அந்த முத்தம் சிதறாமல் அவனுக்கே போகும். தீர்ந்த பத்திரமாய் நான் இருப்பேன். கேன்சல்டு டாக்குமெண்ட். நம்ம வீட்டில எல்லாம் நடந்திருக்கு, சொல்ல மாட்டேங்கியே. உங்களை மாதிரி களவாணிகளை ஊர்லயே பார்க்க முடியாது. எல்லாம் நடந்திருக்கு, ஒண்ணுமே சேத மாதிரி. பூரா நித்யானந்தா கேரக்டரு நடிக்கிறது சாமியார் மாதிரி சண்டாளங்க. இப்போ அவனை எடுத்து நான் திரும்ப போராடணும் போல இருக்கு. வாரான் உள்ள கருமத்து கண்ணு அன்னைக்கே கூட்டார். ஐயா திரும்ப வாரான்னு என்னாரையோ, இதுக்கே என்ன ஆளை கங்கணம் கட்டி விட்டுருக்கல. அவன்கிட்ட போய் அவன் 20 கோடி ரூபா கொடுத்துட்டான் ஐயா எனக்கு. எங்கள் வீட்டில் 4 நாயை ஊற்றி விட்டேன். முதலியார் ஓடிட்டார். போய் அவன் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு காதல் எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படியாவது முத்தம் கொடுத்துருவோன்னு போவேன். அந்த பிள்ளை என்ன, அந்த சேலை முக்காட்டை எடுத்துட்டு எப்பா முட்டாதன்றவானோ. முட்டாதே கொன்னுடுவேன் என்னும் காதல் முத்தத்தை முட்டுதலாய் நினைக்கும் பிள்ளை முக்காடு போட்டு தன் தாயை காக்க. அந்த சித்திரத்தாள் புன்னகைப்பாள். நான் தீர்ந்த பத்திரமாய் நான் இருப்பேன். ஆனா அந்த நேரம் என்ன பண்ணுமா, தென்றல் வந்து பத்தினி போல் என் இதழை தொட்டு போகும். தென்றல் பத்தினியா இல்லையா? ஆனா அது உதட்டல. ஆனா அதுதான் எனக்கு ஆச்சரியம். இது ஆணை பத்தி எழுதினார். ஆண் இவருக்கு உடச்சி, இவருக்கு படுத்த சங்கடம். பெண்கள் எழுத மாதிரி மனை விளக்கை காதல் கொண்டு அழைக்கும் போது மக்கள் ஒரு தொல்லை என்று மலரில் கண்டேன். நினைவிளக்கம் கேட்பதனில் இது நான் சொல்வேன். எழில் மகபு பிறந்ததன்பன் கணவன் தொல்லை. அவ சொல்றது 4000 பேர் முன்னிலையில் நளின மகவுக்கோர் முத்தம் தந்தால் தாயரெல்லாம் வாங்குவார்கள், கொஞ்சுவார்கள், தம்மாறுமையில் அணைப்பார்கள், மகிழ்ந்து போவார்கள். ஆனா கணவனுக்கு 4000 பேர் முன்னால் முத்தம் கொடுக்க முடியுமா கேட்க. அடுத்தால என்ன சொல்றதா தெரியுமா, வட்டிலே சோறிடுவோம். எதுக்கு? பிள்ளைகளுக்கு. தட்டறிந்து அவருக்கு எடுத்து வைப்போம். சாதம் என கேட்டால் தான் அவருக்கு வைப்போம். யாரு? கணவருக்கு. கட்டிலுக்கு வெறி ஒன்று. கட்டிலுக்கு அந்த காதலுக்கு வெறி என்ற பெயர் தான் உண்டு. தொட்டிலுக்கு கையிருந்தால் அணைக்கும், பிள்ளை தொட்டதனில் பிணங்கூட விழித்து பார்க்கும். குழந்தை தொட்டா பிணம் விழிச்சு பார்த்துங்க. அதனாலதான் நாங்கள் என்ன வட்டிலே சோறிடுவோம், இருவருக்கு மகவுன்னும் அழகைத்தான் பார்த்திருப்போம். அதுதான் அதுதானே பெண்கள். அப்புறம் கடைசியில் முடிக்கும்போது சொல்வா, பொருள் புரிவார் புது புதிய வீணைகளை செய்வால் போல பிள்ளைகளை பெற்றோம். நாங்க வேண்டான்னு முடிவு பண்ணு வச்சுக்கோ. நாங்க பிள்ளைகள் வேண்டான்னு முடிவு பண்ண மாட்டோம், நீ வேண்டான்றோம். நம்ம பெண்கள்லாம் அப்படித்தானே வாழ்றாங்க. அதுக்குள்ள ஒரு செய்தி நானும் அவரும் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னேன். ஒத்துக்கிட்டார். என்ன செய்யணும்னா, ஐயா இந்த ஈவ் டீச்சிங்லாம் நீங்கள் கைது பண்ணுறீங்களா, சின்ன பிள்ளைலாம் கைது பண்ணக்கூடாது. 40 வயசுக்கு மேலே தான் அதை பண்ணதானுவோம். மதுரையில் தென்னமலையிலேருந்து ஒரு பெரிய கருத்தரங்க நடத்தி அதில் நான் தலைமை தாங்கன்னு ஒரு போலீஸ்கார பொண்ணு, ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணு, எல்லா பெண்களும் வந்திருந்தாங்க. எல்லா பெண்களும் என்ன சொல்லாங்க தெரியுமா, சின்ன பையங்க சேட்டை பண்ண மாட்டேங்காயா, இந்த 40-45 வயசில் இருக்கவன் தான் இடுப்பில் கையை வச்சிருந்தான். ஒன்றும் கிடையாது, நம்ம பொம்பளை படுத தப்பு. இவ்வளோ 2 பிள்ளை பெற்றவனே கிளவின்னு நினச்சி அவனை ஒதுக்கிடுதா. அந்த நாய் என்ன பண்ணுவான், தெருவில் தான் அடிபடுவான். இது மேலே கொண்டு கையை வச்சுட்டு தமிழ்நாட்டில் 2-3 எம்எல்ஏ பஸ்லேயே அடிபட்டவனுவோ. ஆனால் அந்த பயில என்கிட்ட வேண்டியிருக்கானோ, எங்கள் பேரை சொல்லக்கூடாது, அதனால் நான் இப்போ சொல்லாமல் விடுறேன். உங்களை விட்டு என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் மாமா ஒவ்வொரு கூட்டத்துலையும் என் பேரை சொல்லேன்ட்டான் ஒருத்தன். என்னல இப்படி பண்ணுது, டவுன் பஸ்ஸில் கை வச்சிருக்கு. அது மனசுக்குள்ள கிடக்கிற அந்த ஆழ் மனதுக்குள்ள கிடக்கிற அந்த காம வெளிப்பாட்டின் தடுப்பம் தானே இதெல்லாம் பண்றான்.
நீங்க மனசு தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத சிக்மன் ஃப்ராய்ட் 1954 கண்டுபிடிக்கான். ஆனா நம்ம வள்ளுவன் எப்பவுமே சொல்லிடுறான். அதை 2500 வருஷத்துக்கு முன்னால் சொல்ற வள்ளுவன் மனம் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம்ட்டானே. மனத்துக்கன் மாசில நாதல் ஒருவருக்கு அனைத்தரன். ஒருத்தர் நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும், என்ன பண்ணுவான்? மனசு சுத்தமா இருந்தா போதுங்கிற. மனம் தான் மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைவர். என்ன சொல்றாரு? உலகம் பூரா இத்தனை 2 கோடி பேர் அவர் காலத்தில் ஒரு 1 கோடி பேர் வாழ்ந்திருக்கான். ஆனா இதுல ஒரு 5000 பேர் தானே பொண்டாட்டியோட நல்லா வாழ்றான். 5000 பேர் தான் பொண்டாட்டிக்கு உச்சகட்டத்தை வர வைக்காங்கிறார் வள்ளுவர். அப்பவுமே அதானே இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றானுங்க. இந்தியா டுடேல வருதுங்க, அங்க வெளிநாட்டு இதுல வருதுங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால நான் என ஒன்றோ அருகிலும் காமத்தார் வள்ளுவர் சொல்றாரு. ஒரு பெண் வள்ளுவர்கிட்ட சொன்னானா, எங்க கணவன்மார் மட்டும் எங்களுடைய உடலை எங்க உடலின் ஒவ்வொரு அங்கங்களையும் தெரிந்து கொண்டு எங்களோடு உறவு கொண்டார்கள் என்றால் நாங்களே வாய் விட்டு கேட்போம்னு. இந்த திருக்குறள் சொல்லக்கூடாதுங்க. நம்மகிட்ட சொன்னா அண்ணாச்சி அதெல்லாம் ஏன் சொல்றீங்க? அதுவும் திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காரு, ஏன் சொல்லக்கூடாது? அவர் உலகத்தை பத்தி தான். உலகம் அந்த வாழ்க்கை. இப்ப நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, காவல்துறைக்கு இருக்கிற பெரிய இடையூறு என்ன தெரியுமா? மனதளவில எல்லாரும் திருப்தியான வாழ்க்கை வளர்ந்தா அவங்களுக்கு ஒண்ணுமே. திண்ணவில் அன்னைக்கு ஒருத்தனை வெட்டிட்டான். ஒன்று ஏன்டதான் ஏமில் அவனை வெட்டினேன்னு 6 மாதம் ஆச்சு மாமா, ஒருத்தரையும் வெட்டலை. தொழில் மறந்துடக்கூடாதுலாம். ஆனால் அது தொழிலாக வச்சிருக்கான். நம்ம என்ன அனிமா கூலிப்பட போகிறோம். எங்கள் மாவட்டத்தில் தான் பொது பத்தியில் தமிழ்நாடு போகிறான். ஆனால் நான் லண்டனில் போனால் விமான நிலையத்தில் என்னை கெட்டி தழுவி முதுக தடவி பார்க்கணும், அறுவாள் எதுவும் தொங்குதான்னு பார்ப்போம். இந்த ஆளும் திருநெல்வேலிங்க. மனசு நிம்மதியான வாழ்க்கைக்கு மனிதர்கள் முயன்று வெற்றி பெற்றாங்கன்னு வைங்க, எந்த தகராறும் கிடையாது இல்லையா? இன்னொருவன் பார்த்து ஆசை கொள்வதோடு இன்னொருவன் பார்த்து இதை எடுத்துக்கொண்டால் என்ன என்று கருதுவது போல பொருள்களை வாங்குகிற பொழுதுதானே திருட்டு வருகிறது. ஒரு ரொட்டியை திருநா நீங்க கூட்டிக் கொண்டு வச்சு அடி நச்சிருதிய. அந்த அம்பானி எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பங்க் திறந்துட்டு மூடிட்டான், அவனை அடிக்கவே மாட்டேங்கல அப்படின்னு பயா கேட்கான். என்னன்னாச்சு நம்மளை மட்டும் போட்டு கொண்டுட்டாங்க ஒரு ரொட்டிக்கு. அவன் இத்தனை பல்லுக்கு திறந்தான், ஒன்னையுமே மூடிட்டான். மத்தியில் அவ்வளோத்தான். உங்க ஊருக்கு முன்னால வர மட்டும் ஒன்று இருக்கு போலுக்கு. அதுல லாரிலாம் இப்போ வரும்போது பார்த்தேன். அதை என்ன சொல்லியா இல்லையா? நான் கேட்க நியாயம் தானையா? வல்லவன் பம்பரம் மணல்லையும் ஆடுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டல, அதானே இதெல்லாம். ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துட்டா நீ என்ன வேணாலும் செய்யலான்னா என்ன அர்த்தம்? இந்த நக்சல்பாரி வரான், தீவிரவாதி வரான், நீங்க வருத்தப்படுங்க. அப்படிதான் ஏன் வரும்? அவன் இதை பார்த்துட்டே இருக்கான், எம்ஏ படிச்சிருக்கான், அந்த பேருக்கு வேலையே கிடைக்கல, மாநிலத்தில் முதலாவதா வந்திருக்கான், தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான், அவன் வகுப்புலேயே கீழாவதா இருந்த ஒரு அரசாங்க அதிகாரி உட்கார்ந்தானோ அந்த பேருக்கு கோவர போய் துப்பாக்கி எடுக்கதானே செய்வான். நம்ம தானே அவனை தூண்டுறோம். தூண்டிட்டு அவனை போய் அவன் துப்பாக்கி தூக்கிட்டான், சண்டை போட்டுதான், வெட்டுதான், நடக்கதான் செய்யும். இப்போ எங்க ஊர்ல எல்லா பேரும் என்கிட்ட அன்பா இருக்கான். காரணம் நான் அன்பா இருக்கேன். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நீ கல்லுங்க இல்ல, அது கடவுள்ங்க இல்ல, கண்ணுல அன்பு இருந்தா கல்ல தெய்வம் வரண்டா. நெஞ்சிலே ஆசை வந்தால் நீரிலும் தேன் ஊறும். நெஞ்சில் ஆசை வந்துட்டு வச்சுக்க, தண்ணியை குடிச்சா கூட தேன் தோணும். இந்த பாலோட தேன் கலந்துட்டு பனிமொழி வாழை எருவுரி என்று வள்ளுவர் சொல்றாருல. கொண்டாட்டிக்கு காதலிக்கு முத்தம் கொடுத்தான்னு அந்த எச்சிலாம் சேர்ந்து அது பாலும் தேனும் கலந்து போலங்கிறார் யார்? வள்ளுவர். ஆனா பட்டத்தார் என்ன சொல்றாரு? வாய்நாறு ஊழல் மயிர் சிக்குனாரிடம் மையிடுங்கன் பீனாரும் அங்கம் பிணவடினாரும் பெருங்குடிவால் சீனாரும் யோனி அழல்னாரும் இந்திரிய சேறு சிந்தி பாய்னாரும் அங்க இருக்கும் என்கிறேன். அவர் வேற. ஆனா நம்ம திருநெல்வேலிக்காரப்பில் தான் அறிவாளி. பட்டணத்தார் ஏன்னாச்சு பொம்பளையில ரொம்ப கடுமையா பாடியிருக்காரு. அது ஒரு பேர் சொன்னா எல்லாம் அவள் செஞ்சு பார்த்துட்டு தான்ல பாடியிருக்காங்க. அதான் திருநெல்வேலி. எங்க ஊர்ல பயங்கரமான இன்டெலிஜென்ட், நம்பவே முடியாது. எங்க ஊர் பேர் சட்டன்னா கமெண்ட் அடிச்சிருவான். அது எத்தனை பேர் நட்ட ஒளி, எத்தனை பேர் தொட்டமில்லை, எத்தனை பேர் பற்றி இழுத்தது நித்தம் பொய்யடா சொல்லும் புவியில மாந்தர் பட்டம் தர். வள்ளுவர் என்ன சொல்றாரு காமத்து பால்ல? அத பாலோடு தேன் கலந்துட்டு பனிமொழி வாழையிரு ஊரிய நீர். அதை பூரா வாங்கினவர் தானே கண்ணதாசன். என்ன யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறா, இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறா, நான் உனக்காக. அந்த அந்த படம்லாம் இருக்க, அந்த அது என்ன படம்? அது பாலும் பழம். பாலும் பழமும் கைகளிலேந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிழிய அமைதி கொள்வாய். முதல் இரவுன்னு சொன்னாலே வருத்தப்படுதானே. அது எல்லா பயலுக்கும் முதல் இரவு இருந்து இல்லை, வித்தியாசமா இருந்திருக்கும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. சில பேர் வடிவேல்கிட்ட சரளாட்ட வடிவேல் அடி வாங்கின மாதிரி கூட வாங்கியிருப்பான் முதல் நாள். அவன் எவ்வளவு பெரிய நடிகை, அவனை ஒழிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா பணக்கார விட்டுப்படி ரசிக்கிற ஒரே நகைச்சுவை நடி அவன் தான். இந்த சீரியல் பார்க்கறது கூட ஒரு போதனை பண்ணியிருப்பான் ஒரு படத்தில். ஒரு 5 மாமி ஆட்டோவில் ஏறிக்கிட்டு வாழ்வான். ஐயோ அவன் செத்துருவானே செத்துருவான்ட்டே வருவாளுவா.
இவன் எவனோ சாகத்தான் போறான்னு கொண்டு இறக்கி விட்டோன்னே அவ்வளோ பேரும் சீரியல் எவனோ செத்துருவான்பா. இந்த முட்டைகளை கொண்டான்னு விரட்டுவான் தெரியுமா ஆட்டோவில். என்ன சொந்தக்காரங்களே ஒரு வீட்டுக்கு வரமாட்டேங்காங்க ஐயா. 7 மணிக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு கோவம் வருது. இந்த பிள்ளைகளுக்கு நாதஸ்வரம் போடும்போது தான் சித்தப்பாக்கு இங்கே வர தோணும். என்ன சித்தப்பாங்க அவன் அதிலே போயிட்டு வரமா, இனிமேல் வரமாட்டேன். எங்கள் வீட்டுக்காரி சொன்னா போகாத நாயே கவலைப்படுவேன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்காம வந்து. நீங்க சிலப்பதிகாரம் நீங்க படிக்கிறீங்கன்னா கண்ணதாசன் எப்படி படிச்சான்னு பார்க்கணும். காவிரி ஆள் ஓடி கலக்கும் புகார்ப்பதில் தேவையை கைவிட்டு தீங்கனின் பின்போன கோவலனை பாடும் குட்டவனு கிளங்கோவின் காவியத்தை கண்டேன் கலங்கினேன் பாவி மகன் போதவிழ்ந்த மின்னாள் பொற்பனையை பாடுகின்றான். வேட்டு கலந்து வேட்கை தணிந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பையன் நழுவியவன் கூடல் நகரில் கொலை உண்ட செய்தியும் கோதை வணிக மகள் கொதித்தெழுந்த செய்தியும் மாட மதுரை மலைபோயிலும் தீவாயில் வாடி வதங்கியதும் வாயார கூறுகின்றான். ஆடற்கடிகை அன்பின் கருப்பொருளை பாடும் கனியமுதம் பட்டதுயிருக்கு போராமல் கண்ணகி பாடும் கவியும் கவியாமோ என்ன கவி இந்த இளங்கோ உரைத்த கவி. அவருக்கு என்ன தோணுது கண்ணதாசனுக்கு, கண்ணகியை ரொம்ப பாடுறான்ல இளங்கோ, மாதவியும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அதையும் பாடல. என்ன கேள்வி அது? இட்டாருக்கும் தொட்டாருக்கும் பட்டாடை மாற்றி பள்ளி களைத்தேகும் குலத்திடை பிறந்தவள் நற்குலவிளக்காய் திகழ்வதுதான் வண்ண மணி விளக்கே மாறா பெருஞ்சிரும். அன்றைக்கு அந்த குலம் ஒன்று தேவதாசின்னு வச்சு அந்த பெண்கள்லாம் அடிமைப்படுத்திருந்தாங்க. அது சொல்லி காட்டுறாரு. எவன் வந்தாலும் சேலையை மாற்றி அதை மாட்டி அவங்க கூட போய் படுத்துக்கிட வேண்டிய குலத்தில் பிறந்தலடா, நீ தாண்டா சிறப்பானவா, நீ ஒருத்தன் கூட வாழணும்னு கடைசி வரை வாழ்ந்திருக்கிய, கண்ணகி பிறப்பால் அப்படி வாழ்வா, நீ பெரிய ஆளுங்கிற மாதிரி. எத்தனை பாடல் இந்த சொல்ல. இந்த தாளையாம்பூம் பிடிச்சு திடம் பார்த்து நடந்து வாழையிலே போல வந்த கண்ணம்மா. அங்கத்திலே ஒரு பழுது இருந்தாலும் அன்பிலே உங்கள்கிட்ட சொல்லுங்க. அவர் எதை சொன்னாலும் அன்பும் தான் சொல்லுவார். அன்பா இருங்கய்யா, நான் உலகம் பூரா போகிறேன், அன்பா இருக்கேன், எல்லாம் ரெண்டு பிரியமா இருக்கேன். விமானத்தில் பயணம் செய்கிற பொழுது இந்த விமான பணிப்பெண்கள் ரொம்ப அன்பா இருக்கும்ல, பேர் எல்லாம் பார்த்துக்க. எனக்கு அதான் ஒரு சங்கடம்யா, நினைவில் இருக்கும், எதுவுமே மறக்காது. இன்னொரு விமானத்தில் போகும்போது அந்த விமான பணிப்பெண் ஏதாவது வந்தால் பண்ண நான் என்ன பண்ண நிவேதி டக்குனு டேட் அப்படிங்க. அது ஒடிடு ஓடி என்ன அன்பு பாருங்க. ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல், டு யூ நீட் எனி டேப்லெட், டு யூ நீட் ஹாட் வாட்டர், அவ்வளோ கேட்டு வெரி சல்வான்னு கேட்கும். இந்த திருநெல்வேலி அல்வா வச்சுருப்பேன் கொடுப்பேன், வெரி சல்வான் தான் இருக்குடா. யார் பிள்ளையோ பெங்காலில் பிறந்த பிள்ளை நம்மளை அப்பான்னு கூப்பிடுது ஐயா. சொந்த பிள்ளையே அப்பான்னு கூப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவனை போட்டு மிதிக்கானே. இவனெல்லாம் கொண்டான்னா எப்படியாவது படிச்சிருங்க, அது எப்படி முடியும்? எங்களும் ஒரு பையன் மகனை கூட சொன்னான், எல்லாம் ஐயா எப்படியாவது டாக்டரா என்னன்னு இருக்கான். அதெல்லாம் ஆக முடியாதுப்பா, நீ வேற விளங்காத மாதிரி சொல்ல, எப்படியாவது எப்படி டாக்டரா முடியும், படிக்கணும், அதுக்கெல்லாம் படிக்கணும்பான்ட்டான் அந்த பேர். இவனை கூட நினைச்சோம் படிக்கணுங்க, அவன் உண்மையை தானே சொல்லியிருக்கான், படித்தா தானே டாக்டரா முடியும். ஆனால் டாக்டர்லாம் நல்லா இருக்கான், பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டி நல்ல வளமாக இருக்கான். நிறைய பேர் போயிருப்பான் போல தெரியுது. ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான்னு சொல்ல, நீ ஏன் தப்பா நினைக்க? நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போய் தானே அந்த வசதி வந்திருக்கு, வருமானம் வந்திருக்கு. திருநெல்வேலியில் எங்கள் தேவர் ஒருத்தர் வந்தார், உடம்பு செல்லன்னாரு. நான் ஹோமியோபதி மாத்திரை கொடுத்தேன். மாத்திரை எம்புட்டுன்னு கேட்டார். 100 மாத்திரை 5 ரூபான்னு. அந்த மாத்திரை சாப்பிட மாட்டேங்கானே, ஒரு மாத்திரை 500 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. அவன் அப்படி கெடுத்து வச்சிருக்காங்களே. ஏன்னா ஒரு பெரிய டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு அவர் போயிட்டார். காலையில் போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்தார். 10 ஃபைல் வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டேன், ஐயா சோதிச்சாங்க, ஒன்றும் இல்லைன்ட்டாங்கன்னாரு. சரி அப்போ போயிட்டு வரோம்னா, ஏன்ட்டும் ஒன்றும் இல்லைன்னாரு. போகும்போது தான் 8000 ரூபா வச்சிருந்து இல்லைன்னு 8000 ரூபாய் எடுத்துக்கிட்டான்னு விடாங்காரு. அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்துன்னா, 8000 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் அப்போ நீங்கள் பெரிய அறிவாளி தானே சொல்லுங்க, நம்ம அறிவை எப்படிலாம் டெஸ்ட் பண்ண தான் பாருங்க. என்கிட்ட என்ன நடந்ததுன்னு போன உடனே ஒரு டாக்டர் வந்து சோதிச்சார். நாக்கை நட்டு கண்ணை காட்டு அப்படி, அப்புறம் முதுகில் தட்டினார், வயிற்று அமுக்குனார், அப்புறம் ஸ்டெதோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டே மூச்சை விடு மூச்சை விடுன்னாரு. நான் மூச்சை காப்பாற்றணும்னு வந்தால் இந்த ஆள் மூச்சை விடுங்கானேன்னு அப்போவுமே பயந்தேன். அதுக்கு ஒரு 500 ரூபா போடும். சரி ரைட்டு. அப்புறம் ஒரு மிஷினுக்குள்ளே என்னை உள்ளே தள்ளி வெளியே எடுத்தானுவா, அதுக்கு ஒரு 1500 ரூபா. ரைட்டு சரி. அப்புறம் அந்த இன்னொரு டாக்டர் பல் டாக்டர் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணார். சரி அப்புறம் என்ன, அதுக்கு ஒரு 300 ரூபா போட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது, 3 பொம்பளை பிள்ளை வந்தது. சட்டா பனியனெல்லாம் கிளத்திட்டு அந்த ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு என்னை படுக்க போட்டு பசையை தடவி என்னெல்லாமல் ஒட்டி பிசுக்கு 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 பிசுக்குன்னு அடிச்சுட்டே இருந்தது. அதில் ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே 1500 ரூபா போட்டாங்கன்னு. அப்போ சொன்னேன், விளங்காதவரை அங்கே சட்டையை கலத்தி வாங்கினால அவள் தான் 8000 ரூபாய் எண்ணி டாக்டர்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு தானே அவங்கள வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ண? நான்லாம் டாக்டர்கிட்ட போகிறதில்ல. டாக்டர் சிவராமகிருஷ்ணன் சிரிப்பாக கேட்பாரு, என்கிட்ட வரவே மாட்டேங்கிறார், உன்ட்ட வர்ற அன்னைக்கு செத்து போயிடுவேன்ட்டு, உன்ட்ட வரவே
ஒன்னு சொல்லிட்டு மாமா, மகிழ்ச்சியா இருந்துருங்க, நோயே கிடையாது. சாப்பிட்டது ஜீரணமாயி சாப்பிட நோய் கிடையாது. 10 இட்லி தின்ட்டு வெளியே வந்து 3 பச்சியை உள்ள தள்ளுதானே, விளங்குவானாமே. அப்பந்தான் 10 இட்லி தின்றுருக்கான். அப்புறம் வெளியே வந்து இந்த பச்சி ஆபத்தான பலகாரம், கூப்பிடும் பத்தியில் செவச்சவேன்னு இருக்கும். நான் போகமாட்டேன், வரமாட்டேன், நீ ரொம்ப ஆபத்தானது, உன்னை தின்னா பல பேர் செத்துருக்கான், போவே கூடாது. குத்தாலத்தில் குளிச்ச உடனே குளிச்சா பசி வந்து தெரியுமா, அதான் குளானாலும் குளித்து குடினா கிளவி, குளிச்சா பசிச்சிரும். ஆனால் சில பேர் 1 மாதம் குளிக்காட்டாலும் சாப்பிடுதானே. அவன் ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருக்கான் கடவுள்கிட்ட, நம்ம என்ன பண்ண முடியும்? ஏசநாட்டு வாங்கினானா அல்லாட்ட வாங்கினானா நம்மள்ட்ட வாங்கினானே தெரியல, கண்டமனை தின்றுதானே. குத்தாலத்தில் குளிச்ச உடனே பசி வந்து பச்சி சாப்பிடுவாங்க பற்றியில் ஆனவன், அவன் 10 வருஷமா அதே எண்ணெயில் தான் போடுறான். அவன் அதை பற்றி இவனுக்கு கவலையே இல்லை. அந்த பச்சியை வாங்கி எண்ணெய் எடுக்கிறதுக்கு தினத்தந்தி பேப்பரை வச்சுக்கிட்டு எண்ணெய் எடுக்கான அந்த நாக்கை அறுத்தான்னு கேட்கணும். அப்படி திங்கணுமா அதை? அதான் எண்ணெய் இருக்குன்னு தெரியல. தின்னுட்டு அப்புறம் ஆலங்குளத்துக்கிட்ட கார் வருது எடுத்து, அண்ணாச்சி ஏப்பம் ஒரு மாதிரி வருது, என்ன கொன்றுவேன், திங்காதுன்னு சொன்னல. ஒரு மேடையில் கண்ணதாசன் சொன்னாரு, இந்த குடி மட்டும் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்திய குடிமக்கள் அத்தனை பேர் நெஞ்சத்திலேயும் நான் குடியிருந்திருப்பேன் வருத்தப்பட்டார். தவறு. உண்மை சொல்றதுல அவரமா. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 2 பேர் தான் தங்களுடைய சுயசரிதியை உண்மையா எழுதினாங்க. ஒன்று காந்தி, அப்புறம் கண்ணதாசன். காந்தியை மறைக்கவே இல்லை எல்லாத்தையும். உங்க மூத்தவங்க இப்படி போயிட்டாருன்னு காந்தியிட கேட்ட காந்தியடிகள் சொல்றாரு, என் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது, அதை ஒரு அறையில மரணப்படுக்கையில் கிடக்கிறார், அந்த நேரத்தில் என் மனைவியை கட்டாயப்படுத்தி நான் புணர்ந்தேன், அந்த காம வெளிப்பாடு அனைத்தும் சேர்ந்து இவன் பிறந்தான். கண்ணதாச வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை போனா வெளிப்படையா எழுதுவார், பொய்யே ஒண்ணுலையும். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இளைஞர்களுக்கு சொல்லுங்க, உண்மையா இருக்கணும். அதான் கண்ணதாசன். எல்லாரும் அவர் கட்சி மாறவே இல்லை. மானிடரை பாடி அவர் மாறுவதும் இயேசுவதன் வாடிக்கையான வழக்கம், மலை அளவு தூக்கியவுடன் கடல் அளவு தாழ்த்துவதில் மனிதரில் நான் தேவமிருகம். நான் அவர்களை திட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், நான் மாறிவிட்டேன் என்கிறார்கள். இல்லை இல்லை, நான் நம்பிய தலைவர்கள் மாறினார்கள், மாறியவர்களை நான் விமர்சனம் செய்தேன், உடனே நான் மாறிவிட்டேன் என்கிறார்கள். ஒரு பாட்டு கவலை இல்லாத மனிதனை எழுதிப்பார். இதை சந்திரபாபு இருக்கான்ல, சந்திரபாபுன்னு தூத்துக்குடிக்காரன் தானே, மீனவர் பையன். போர் எல்லையில் போய் வீரர்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்திட்டு ஜனாதிபதியை பார்க்க வராங்க. அப்போ குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னால சந்திரபாபு பாட சொல்லியிருக்காரு. சொன்னாங்க, சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மனிதனே, இரவின் கண்ணீர் பனித்துளி என்றார், முகிலின் கண்ணீர் மழையெனச் சொன்னார், இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சீரிக்கும். ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, ரசிச்சுட்டாராம். என்னமா பாடுறடா என்னமா பாடுறடா. அந்த சந்திரபாபு லூஸ் என்ன பண்ணியிருக்கான், அவர் மடியில் போய் உட்காந்துட்டாரு, குடியரசுத் தலைவர் மடியில் உட்காந்துட்டு, நீ தாண்டா இந்தியாவிலே சிறந்த ரசிகன் நாடியை பிடித்து ஆட்டான். அவன் தான் கலைஞர். பாடுகிற பொழுது இவர் குடியரசுத் தலைவர் அவனுக்கு நினைவில்லைன்னு வைங்க, அவன் தான் கலைஞர். ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, உன்ன மாதிரி ஒரு நல்ல குழந்தை என் மடியில் உட்கார்ந்ததில் எனக்கு பெருமைடான் இருக்க. இல்லை, பண்பு இருக்கணும். அதுக்குதான் ராதாகிருஷ்ணன் தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அந்த பாட்டில் எவ்வளோ செய்தி பார்த்தீங்களா? பிறக்கும்போதும் அவ ஆள்றா பொண்ணு, இறக்கும்போது எல்லாருமா ஆள்றான் இல்லையா? ஆனால் அப்படி அழணும். எனக்கு தெரியும், நான் இறந்தா உலகத்தில் இருக்க தமிழர்கள் பூரா எனக்காக அழுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை. அப்படி வாழணும். உங்கள்கிட்ட எல்லாம் சொன்ன வாழ்க்கை என்பது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 1000 பேர் நம்ம உறவு இல்லாதவன் நமக்கு அழணும் இறந்தா. எங்கள் கிராமத்தில் ஒருத்தன் செத்தான், ஊரே அழுது. அவன் அப்படி நல்லவன் இல்லையே நான் ரொம்ப யோசித்தேன். ஒரு பேர் மட்டும் ரொம்ப அழுதான். என்னில் நேற்று வரை நான் தான் நினச்சி அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம இருந்தேன். ஏன்ட்ட ஒரு 500 ரூபா நேற்று வாங்கிட்டு இன்னைக்கு செத்துட்டானே. அவன் மொத்த ஊர்லேயும் கடன் வாங்கிட்டு செத்துருக்கான். அந்த ஒரு பேர் எஸ்கேப் ஆகணும் பார்த்துருக்கான், அவன்ட்டி வாங்கிட்டு அப்படி இறக்கப்படாது. கண்ணதாசன் பாருங்க, மரணம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. கடைசி பாட்டு 3ஆம் முறை எழுதுற, கண்ணே கலைமானே கன்னி மயிலன கண்டேன் உன்னை நானே, நந்தி பகல் உன்னை நான் ஆதரி.
அப்போ இளையராஜாட்ட காரில் போகும்போது சொன்னான், ராஜா இதாண்டா கடைசி பாட்டுன்னு இருக்காரு. அது கடவுள் சொல்ல வைக்கும். அமெரிக்காவுக்கு போறாரு, அமெரிக்காவில் அந்த தண்ணி எல்லாம் பார்த்து சுத்தமான தண்ணியை பார்த்தோன்னே இங்கே இறந்தா சுகம்டான் இருக்காரு. இறந்துட்டாரு. சில பேர் சாகவே மாட்டேங்கானே, ரொம்ப கெட்டிக்காரன் பூரா செத்துருவான். அதுக்கு நாலடியார் ஒரு பதில் சொல்லுது, சாரை பூரா கடவுள் குடிச்சிருவான், சக்கையை விட்டுருவாங்குது. நாலடியார்ல ஒரு பாட்டு சொல்லுது. இறக்கும், அது பிறக்கும் போது மட்டும் நினைச்சு பாருங்க. இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார். இயற்கை அழுதால் உலகம், அது இயற்கையை பாருங்க, நினைச்சா அழிச்சிட்டு பாருங்க. உத்தரகாண்ட் அழிச்சுக்கிட்டு இருக்கு, பீகார் அழிச்சுக்கிட்டு இருக்கு. வெள்ளம் உண்டா இல்லையா? நம்ம கடவுள் பக்தியெல்லாம் போலி அல்ல. இந்த போன தடவை ஜார்க்கண்டுக்கு எல்லாரும் சிவபெருமானை தானே கும்பிட போனானுவா. சிவபெருமான் தலையில் தானே கங்கை இருக்கு. கங்கையில் வெள்ளம் வந்து இல்லை அவ்வளோ பேரும் செத்து போயிட்டானா சிவபெருமான் ஏற்றுக்கிட்டாருன்னு தானே சொல்லணும். அதை விட்டு எல்லாரும் தப்பி வந்து விட்டேனுங்க. அப்போ இவன் சாமியை கும்பிட போல கலவனிப்பேன். எல்லாம் சாமி கும்பிட இடத்துல சாமி ஒன்று எடுத்துக்கிட்டாருன்னா என்ன சொல்வார்? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான் நதியும் காற்றும் கடலும் கோளும், மனிதன் மாறிவிட்டான் மதத்தில். என்ன பாட்டு அது? மதம் தான் நம்மளை சங்கடப்படுத்துது. இந்த ராமன் பாருங்க, வேடனை குகனை தம்பியாக்கிக்கிட்டான், சுக்ரீவன் குரங்க தம்பியாக்கிட்டான், அரக்கனை தம்பியாக்கிட்டான். ஆனால் அவனை வச்சுக்கிட்டே அடுத்தவனே கொல்லணும் காணுல. அவன் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கான் ராமே. நான் தான் என் கவிதையில் ஒன்று எழுதினேன், வாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலையுங்கள்னு. இந்த ஐயப்பனை கும்பிட போனப்போ பாபர் சமாதியில் கும்பிட்டு தானே பார்ப்பான். என்னடா மதம் எனக்கு புரியலையே. குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்து இல்லை, எரிக்க வேண்டியவனை பூரா புதைச்சான், புதைக்க வேண்டியவனை பூரா எரிச்சான். அங்கே மதம் இல்லையே. நான் சுனாமி வந்த அன்றைக்கு நான் எங்கே இருக்கேன்? நாகப்பட்டினத்தை கடற்கரை அங்கே வந்து லயன்ஸ் கிளப்பில் பேச போயிருக்கேன். பாபு சண்முகம் விடுதியில் தங்கியிருக்கேன். விடுதி கடற்கரையில் இருக்குது. என் டிரைவர் மேலே ஓடி வந்தான் சாவல மீது. என்னுடைய ஓட்டுநர் வந்து இஸ்லாமியர், என்னுடைய உதவியாளர் கிறிஸ்தவர். மேலே ஓடி வந்தான். என்னடான்னு கேட்டேன். அண்ணே கடல் உள்ளே வருதுன்னா. வந்தால் செத்து போக வேண்டியதான். உட்கார்ந்துட்டேன். அவனுக்கு அகத்தியன் இருக்கான்ல, காதல் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்தான ஒரு பையன், அவன் என்னை பார்க்க வந்திருக்கான். அந்த கடல் உள்ளே வருதுன்னு தெரிஞ்ச உடனே அகத்தியம் எங்கே போனான்னே தெரியல. எனக்கு முன்னால் கும்பகோணத்துக்கு போயிட்டான். எது? அப்போ நாங்கள் இறங்கி வந்தோம். கடல் திரும்ப உள்ளே போகுதுயா. போய் பார்த்தேன்யா, 5 நிமிஷத்தில் 3000 பிள்ளைகள் சடலமாக இருக்கும். ஆனால் அதுக்குன்னே கவிதை எழுத கவிஞர் இருக்கான் நம்ம நாட்டில். கடலே அரக்கனே இவன். பாதி சினிமாக்கார பேர் அங்கே போய் அது உதவி ஒன்று ஒரு பேரும் உதவி பண்ணல. அந்த வடநாட்டு சினிமாக்காரன் தான் எல்லா பேருக்கும் வீடு கட்டி கொடுத்தான். அதில் 3000 குழந்தைகள். மனிதர்கள் யார் என்று அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். அங்கே இருந்து அந்த நாகப்பட்டினத்திலிருந்து நடந்தே போறாங்க. வீட்டை விட்டுட்டு எல்லா சொத்தையும் விட்டுட்டு அவ்வளோ பேர் ஓடுறான்னா, அப்ப இறைவன் தன் கையிலே தானே ஆட்டுகிற சக்தியை வச்சிருக்கான். உனக்கு ஒரு சுனாமியில் அத்தனை பேர் ஏன் ஓடி வந்த வேறு வீடுகளெல்லாம் விட்டுட்டு? அது முதல்ல ஒழுங்கா அடக்கமா கடவுளை நம்பி கடவுளுக்கு மரியாதையோடு இருந்தா அவர் அதை செய்வார் ஐயா. கடவுளுக்கு கண்ணிலே அவருக்கு எல்லாம் கண்ணு இருக்கு. எவனை கொல்லணும்னு தெரிஞ்சானே கொள்றாரு. மகாத்மா காந்தியை சுட்டுட்டா எல்லாரும் வருத்தப்படுறான். ஆனால் கடவுள் என்ன முடிவு பண்றாரு தெரியுமா? இவனுடைய மரணம் எல்லோருக்கும் நினைவிலே இருந்தால்தான் இன்னொருவனை சுட வேண்டும் என்கிற எண்ணம் வராதுங்கிறது தான் அவரை சுட வச்சாங்க கடவுள். சில மரணம் அப்படிதான் நடக்கணும். அப்ப நடந்தா தானே அறிவு வரும் நமக்கு. ஆனா அப்புறமும் நிறுத்த மாட்டேங்கானுங்கள. என்னைய கூட அண்ணாச்சி நான் வேணா உங்களை கொல்லட்டுமான்னு கேட்கானே. போட்டு ஒரு 2-3 மாசம் போட்டு நான் சொல்லி விடுதான் வந்து நீ இந்த பொண்ணுக்கு ஒண்ணு வேண்டாம்ல. திருநெல்வேலியா ரொம்ப சங்கடம். சட்டக்குன்னு அறுவலை தூக்கிறோம். அது ஒன்றும் கிடையாது. நல்ல படித்தவன் தூக்குறான், அதான் வருத்தம். அப்போ படிப்பு அல்ல. நுண்ணிய நூல்களை கற்பினும் தன் உண்மையறிவே மிகுங்கார் வள்ளுவர். அவன் என்னதான் படிச்சிருந்தாலும் அவனுடைய இயல்பான ஒரு குணம் இருக்குன்னா ஆழ் மனது அது வெளியே வந்துடும். சங்கடம் வரும்போது சட்டுன்னு அறுவலை தூக்கி தான். நான் MABL தெரியுமான்னு சொல்லு, MABL தெரியுமான்னு சொல்லிட்டு வெட்டணும். அப்போ யார் ஆஜராவா உங்களுக்கு கேட்டேன். நானே ஆஜராயிருவாங்க. அவன் தான் MABL சண்டாளம். அதான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில். என்னெல்லாம் சொல்லுவார் அதில்? இதெல்லாம் கண்டு மனுஷன் என்னத்தையெல்லாம் கண்டுபிடிச்சான்னு கேட்பார். பாரியில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே. ஒரு இஸ்லாமியரை தான் பாடுவார். இப்போ இயற்கை விலங்குகளை பூரா நம்ம தானே அழிச்சிட்டோம்யா. எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணி இருக்காது, மழை பெய்யாதுமா. ஆனால் அந்த ஆற்றுல மணல் எழுதுறான் பார்த்தீங்களா, மலையில் மரத்தை வெட்டுறான் பார்த்தீங்களா, அதில் கோடிக்கணக்கில் பணம் சேர்க்காண்டா. யாருக்கு சேர்க்கான்? அவன் பிள்ளைகளுக்கு தானே. இல்லை உன் பிள்ளைகள் பூரா தண்ணி இல்லாமல் செத்து போகுண்டா. இன்னைக்கு நீ இதெல்லாம் அழிச்சு பணம் சம்பாதிச்சுன்னு வச்சுக்க, சாக போகிறது உன் பிள்ளைகள் தானே. உன்னால எங்க பிள்ளைகளும் சாகும். நினைக்கவே மாட்டேங்கானே. இது இயற்கை அழிக்கலாமா?
மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளை நீராட போதுவீர் போதுவின நேரடியில் சீர்வலுங்க ஆறுபாடி செல்வச் சிறுமியோட கூறுவேல் கொடுந்தொழின்னு அந்த கோவரன் அவதானப்படதா ஆழியுழ்ப்புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி பாடியம் ஜங்குடை பற்பனாவன். அவன் என்ன சொல்றா? டேய், கடலும் மலையும் இல்லைன்னா மழை இல்லை, அழிக்கலாமா? தைரியமா செய்யறாங்களே. திருச்சியிலேருந்து இந்த மணல் வண்டி வந்துகிட்டே இருக்க, மணல் லாரி. கேரளாவில் நம்ம ஊரில் 3000 ரூபாயா, கேரளாவில் 14,000 ரூபாயா. அது ஆற்றுல மணல் அள்ளலாமா? என்ன தெரியுமா ஐயா, ஒரு மிகப்பெரிய இயற்கையின் சீற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மழை வந்தது என்று வையுங்கள், எல்லா ஆறுகளும் ஆற்றின் திசையே மாறிடும். இந்த மண் எடுத்துட்டாலும் வேற பக்கம் திரும்பி ஊருக்குள்ள தயவு செய்து கேட்குறீங்க, அதெல்லாம் மலையில தீ வச்சிடறான். நீங்க யானை கூட்டம் களக்காட்டு மலையடி வாரத்தில் நடமாடுகிறோம் மத்தியில், அது நம்ம பத்திரிகைக்காரன். யானைகள் அட்டகாசம், அவங்க சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு ஆடுது, லூசு பையில. அட்டகாசம் நீங்க தான் பண்ணுவீங்க, யானை பண்ண மேல உங்களை எவன் மலைக்கு போச்சோம்னா, மலையே கடவுள் மிருகங்களுக்குன்னு படிச்சிருக்காரு. அதுக்கு பாட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது, நீங்க எல்லா பேரும் மேலே போயிட்டியா, அதுக்கு இருந்த தண்ணி எல்லாம் அழிச்சிட்டு அது கீழே தண்ணி குடிக்க வருது. யானை கீழே வந்து இவன் தானே காரணம். அட்டகாசம் சண்டால பயிலும். எனக்கு யானையெல்லாம் இவனுக்கு வீட்டை வந்து இடிக்க மாட்டேங்கன்னு வருத்தமா இருக்கு. குறிப்பிட்ட சில பேர் வீட்டு யானையை நம்ம பழகி இடின்றணும். என்ன அந்த காலத்தில் அப்பையார் படத்தில் வந்து அந்த கோட்டையெல்லாம் யானை இடிக்கும் தெரியுமா? ஜெமினி, நீ பிறந்திருக்க மாட்டேன். அப்போ தலையாற்ற பற்றியா உன்ட சேட்டை ரொம்பலாம் இருக்கு. அவன் என்னமோ பிறந்த மாதிரியே ஆதவன் தலையை ஆற்றாப்புல. ஆதவன்னாலே அப்படித்தான். என்ன சாட்சி சிரிக்கிறீங்களா நீங்களாம்? அவங்ககிட்ட கேட்க, இது இப்பவும் அப்படி இருங்களேன். வீட்டுக்குள்ள ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியலையே. ஏக்கா எத்தான் அத்தான் எங்கேயாவது இருக்கும், போய் பாரு. எங்கேயாவது இருக்கும்கா, இருப்பாங்கன்னு கூட சொல்ல மாட்டேக்கல. உயர்தினையாவே சொல்ல மாட்டேங்க, அகரீனா தான் அங்க இருக்கும் பாரு. இல்லையா? அப்ப அங்க முன்ன வாசல படுத்து கிடக்கும்ல, போய் பாரு. அவன் வந்த பேச முன் வாசல் 2 நாய் தானே படுத்திருக்கு, அத்தானே காணுங்க. அப்ப சொல்ல நல்ல வேலை நாய் படுத்திருக்கு போலங்க. நீங்க ஆண்கிட்ட சொல்ல, பெண்கிட்ட வருத்தப்படாங்க. அன்பா வச்சா தானே நல்ல சொல்லுவா. நான் என்ன சொல்றேன், ஒரு 4 நாள் 1 மாசம் ராசாத்தி தங்கம்னு கொஞ்சிங்களேன். பொய்ன்னு அவளுக்கு தெரியும். 1 மாசம் கொஞ்சிட்டீங்கன்னா அது பழக்கமாயிரும். அப்புறம் நீங்களும் உண்மையா பேசிடுவீங்க. அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமா. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நான் ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கும் வர முடியுமா ஐயா? இருந்தா தானே வரும். இல்லைன்னா காலிலே நடையதற்குன்னு கேட்பார் போலீஸ்காரன் மகள். கையிலே வளைவதற்கு, காதலியை இணைப்பதற்கு. காலிலே நடையதற்குன்னா காதலித்து பிரிவதற்கு. போலீஸ்காரன் பாட்டு விஜயகுமாரி பாட்டு. அப்போ கூட நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? அப்போ சரி, நமக்கு அது தெரியாது. நாங்கள் அனேமா நான் எம்கேடி பாகதர் பாட்டை கேட்டோம்னா அவ்வளோதான், ஆதவன் ஒன்றுங்க. அவர் பாட்டு அவர் அதில் என்ன வருத்தத்தை சொல்வார்? இந்த மண்டத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். தங்க பாடுறது அண்ணன் சொல்லுவான். அந்த படத்தை தான் சொல்வார். கையிலே வளைவதற்கு, காதலியை அணைப்பதற்கு, காலிலே நடையதற்கு, காதலித்து பிரிவதற்கு. ஆசை என்ற சொல்லதற்கு, அன்றாடம் சாவதற்கு. ஆசை தானே நம்மளை கொல்லுது. இப்போ நானும் கூட பிரதம மந்திரி ஆகணும்னு எனக்கு ஆசை தான். 300 MP வேணும்ட்டானுவோ, அப்போ வேண்டான்ட்டு. அது நம்மளால் ஏற்பாடு பண்ண முடியாது. 300 MP எங்கேருந்து ஏற்பாடு பண்ண முடியும்? என்னது? நான் எதுக்கு மதத்தை சொல்றேன்னா, 1000 இந்துக்கள் இருக்கிற ஊரிலே ஒரு இஸ்லாமியர் மருத்துவர்னா போய் காட்டுவாங்களா மாட்டாங்களா? 1000 இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு இந்து தான் மருத்துவராக இருக்கான்னு காட்டுவாங்களா மாட்டாங்களா? பெரு எதுக்கு சண்டை? இல்லையா? அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறைவர் என அடையோடு அவரவர் இறைவர் குறைவிலர் இறைவர். என்ன சொல்றார் நம்மாழ்வார்னா, அவன் விதிக்க அவனுக்கு ஒரு கடவுள், அவன் கடவுள் அவன் கும்பிட்டு போறான், சண்டை போடாத. நபிகள் நான் என்ன சொல்றாரு? அவன் மதம் அவனுக்கு ஓமதம். நான் இன்னொன்னு சொல்றாரு, எந்த நாட்டில் நீ குடியிருக்க அந்த நாட்டுக்கு ஒன்னால உண்மையா இருக்க முடியலன்னா அந்த நாட்டை விட்டு வெளியேறிருங்க, அந்த நாட்டுக்குள்ள இருந்து துரோகம் பண்ணாத. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னார்? உன்னை போல் பிறரை. அது ஒண்ணு போதுமே எனக்கு. பைபிள் நான் எதுக்கு படிக்கணும்? உன்னை போல் பிறரை நேசி. அதுல நான் வாழ்ந்துட்டனால வாழ்க்கை தானே. அது என்ன தப்புன்னு எவனுமே தன்னை நேசிக்கல. தன்னை நேசா தானே அவன் பிறரை நேசிப்பான். தன்னை நேசிக்கணும் எதுக்கு சொல்லாதுமா? எனக்கு அடிபட்டா வலிக்குது, எனக்கு பசி வந்தா பசிக்குது, அந்த மாதிரிலாம் உணர்வு வந்தா அது இன்னொருக்கு. அதுக்கு தான் சொல்றார் ஜீசஸ் கிரைஸ்ட், உன்னை போல் பிறரை நேசி, பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாருல. சொல்றாரா இல்லையா? அதுக்காண்டி இந்த ஒரு பேர் சொல்லலாம், எவ்வளவு பாவம் வேணாலும் பண்ணிட்டு ஏசிட்டு போய் சொல்லாங்க. அப்படி கிடையாது. அவருக்கு எதை மன்னிக்கணும் தெரியும். நம்ம சொர்க்கம் சொல்ற மாதிரி அவங்க
இஸ்லாத்திலே இருக்கு. தீர்ப்பு நாடிலே இறைவன் அந்த தீர்ப்பில் தப்புறதுக்கு தான், அந்த தீர்ப்பிலிருந்து நல்லவனாக பெயர் எடுப்பதற்கு தான் அந்த நோன்பு. நம்மளாம் நோன்பு இருக்குல்ல. நான் என்ன கேட்கேன், தமிழ்நாட்டிலாம் சண்டை இருக்கா? நமக்குள்ள இல்லை, நம்மளும் அவங்களும் ஒன்றா தான் இருக்கோம் இல்லையா? அவர் இஸ்லாமியர்கள் வீட்டில் பண்டிகைன்னா எவ்வளோ அன்பா நம்மளை கூப்பிட்றாங்க, மாமா இன்னைக்கு சாப்பிட வந்துருங்க. நம்ம வீட்டில் பண்டிகை நம்ம சாப்பிட கூடுறோமா இல்லையா? அதான் மதத்தை ரொம்ப கண்டிப்பார். அது கடைசியில் அவர் கண்ணன் மேலே ரொம்ப பற்றி ஒரு கடவுளையும் சொல்றார். திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். எது? திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனோ தெய்வத்தின் பெயர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். முரடனோ அறிவாளில் காரியம் பார்த்தபின் முதல்வனை வணங்குகின்றான். முச்சந்தி மங்கையோ முக்காட்டை நீக்கையில் முருகனை கூவுகின்றார். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்ற தாள் ஆற்றிடும். என்ன சொல்றாரு? திருடனும் ஜாமி முடிதான் ஐயா. என்ன சொல்லுது? இந்த மணிவண்ணன் ஐயா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவரை என்ன பிடிக்காம காப்பாற்றி கொடுங்க கடவுள்கிட்ட போய். யாரை கண்டெல்லாம் பயப்பதானோ அவனெல்லாம் நீங்க சரி பார்த்துக்கிடுங்க. திருடன் இல்லையா? சீட்டாடுறவன் சீட்டு எடுக்கும் பார்த்துறீங்களா? பிள்ளையாரப்பா அவர் இதுக்கால ஸ்வீட் ஆடவார், அவர் ரம்மிக்கால பிள்ளையார் உதவுவார். இருக்கான்ல, எவனையா கொலை பண்ண போறான் பத்தியலா, கொலை பண்ண அவனே என்ன பண்றானா? முதல்வனை வணங்குகின்றான். இந்த கொலை கேஸில் சிக்காம இருக்கணும். ஒருவேளை சிக்கிட்டாலும் நல்ல வக்கீல்கிட்ட போகணும். இது சில வக்கீல் கோர்ட்டில் ஜெயிச்சிடறாங்க. கோர்ட்டார் பக்கத்தில் போய் ஏதோ ஒன்று சொல்றான், அவன் குற்றவாளியை விடுவிச்சிட்டாரு கோர்ட்டாரு. என்ன சொன்னானே எனக்கு தெரியல. அப்புறம் தான் ஒரு ஜட்ஜி சொன்னார், அவன் செக்ஷன் 32 என்கிட்ட சொன்னான்னாரு. செக்ஷன் 32னா என்னான்னு கோர்ட்டார் பக்கத்தில் போய் நின்றுனா, யுவர் ஆனர், திஸ் கேஸ் ஆனர், ஒன் கேஸ் ஆனர், திஸ் மந்த் ஆனர், தேர் இஸ் நோ அதர் கேஸ் ஆனர்னு 32 காமிச்சிருக்கான். இவன் குற்றவாளிட்டு போய் என்ன சொல்லிருக்கான், பயங்கரமான பாயிண்ட் அங்கே சொன்னான். அந்த போய் இருந்த 500 ரூபாயும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் பயங்கர பாயிண்ட் 32 தான். எது? ஒரு கேஸ் தான் இருக்கு, ஆனர் இதையும் தண்டிச்சுட்டேன்னா அவன் திட்டு தர மாட்டான். ஆனால் அவருக்கு நீதிபதிக்கு ஏன் தெரியுமா இவன் மேலே அன்பு வருது? நம்மளும் இவனை மாதிரி தானே வக்கீலா வேலை பார்க்க முடியாமல் தானே நீதிபதி ஆனோம். அதனால இந்த பகையில காப்பணுமா, அவருக்கு இந்த உறவு பாசம் வந்துட்டு. எங்கள் ஊரில் ஒரு வக்கீல் வந்தால் செஷன்ஸ் கோர்ட்டில் ஆயுள் தண்டனை 6 மணி நேரம்னு ஒருத்தர் ஆயுள் தண்டனை தான் அவள்கிட்ட போனான். அவருக்கு இவன் கேஸில் ஆஜரானாலே எதிரிக்கு தீர்ப்பு. ஏன்னா இவன் இங்கிலீஷ் அவரால் தாங்க முடியாது. யுவர் ஆனர், ஐயானர். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லலாம் தெரியுமா, நீங்களாக பார்த்து ஒரு ஒரு பாயிண்டை எடுத்து நீங்களே சட்டத்தின் ஒரு பிரிவை பார்த்து நீங்களே யுவர் ஆனர் தீர்ப்பு வழங்க வேண்டுமா. அவன் இவங்க இந்த மாதிரி வக்கீலாம் பார்த்தாலும் அந்த பேப்பர் தான் இதெல்லாம். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவர் பெரிய அறிவாளி. நீங்கள் ஒன்று சொல்லிட்டுங்களா, ஹியூமர் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் அறிவாளியாக இருப்பான். இப்போ நான்லாம் நல்லா இருக்காருன்னா என்னுடைய ஹியூமர் தான். எத்தனை பேர் சிரிக்கிறாங்க, இது வந்திருக்கவங்க எத்தனை பேர் துன்பத்தில் வந்திருப்பாங்க. ஆம்பளைட்டு ஒன்று சொல்லையா, வெளியே வந்துடலாம் பொண்டாட்ட சண்டை போடாத. சிலர் பொறுக்காட்சிக்குள்ளே எழுவழுத்துருவான், இதுக்கு தான் அவன் எங்கேயும் கேட்டார் இல்லைன்னு. நான் பொம்பளைட்ட என்ன சொன்னா, அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கூட ஒழுங்காக கத்தி கொண்டு வரணும், சதக்குன்னு குத்திருந்தான். அவன் வேண்டே வேண்டாம், அந்த நாயோட வாடுறதை விட அவன் செத்தே போகலாம். நான் மணிவண்ணன் சொல்லி கேஸ்லாம் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட இருக்கா இல்லையா. அதவா நான்லாம் என் பொண்டாட்டி அவ்வளோ விரும்பினேன். ஐயா நம்ம பச்சையா சொல்லுவேன், எல்லாருக்கும் காதல் வரும், ஆனால் எனக்கு வரல. ஆனால் எங்கள் தெருலேயே ஒரு அழகான பெண்ணு என்னை காதலிச்சிட்டேன். அப்போ சின்ன பிள்ளைகள் நம்ம பார்க்க எவ்வளோ அழகாக இருப்போம் இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒல்லியாக பாவமாக இருப்பேன். அந்த நாய் என்னை விடமாட்டேன். பிராமண பிள்ளை, நாங்கள் பாதி பிராமணர்கள் பாதி வேளாளர்கள். இந்த கன்னத்தில் சிவப்புனா இயல்பாக இருக்கும். எங்கள் அம்மா பேர் வர முத்துலட்சுமின்னு துரத்தும் என்ன. நான் அங்கங்கே ஓடி கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவேன். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியும், ரொம்ப பண்பானவங்க என் தந்தையார். லட்சுமி நாராயணம்மா லவ் பண்ணுறாளா ஒன்று, சரி சரின்ட்டு போயிட்டோம். எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவான். எங்கள் அம்மாலாம் இந்திரா காந்தி, கடுமையான சர்வாதிகாரி. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு நான் ஒன்றும் அவட கேட்கல, கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரே வாரத்தில் எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கே தெரியாது. ஒன்றா அதிகாலையில் எங்கள் அக்கா பெரிய அக்கா வந்து எழுப்புறாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என்னக்கான்னு போட்டுக்கலை அப்படின்ட்டாங்க. என்னென்ன வெளியே வந்து பாரு, பெரிய அவங்க கிராமத்து ஆட்கள் தாம்பாளம்னா எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு மாலையை போட்டு காரில் ஏற்றி கூட்டு போயிட்டானுவோம். கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னால் இந்த ஊரில் கொண்டு வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மைக்கு சந்தேகம் மேலே எனக்கு எஸ்கார்ட்லாம் போட்டிருக்கு. அங்கே போன அப்புறம் தான் என்னென்ன உனக்கு கல்யாணம்ட்டாங்க.
ஒன்றுமில்ல, கல்யாணம் பண்ணிட்டேன், கிராமத்து பொண்ணு, என் கூட அவள் அப்படி வாழ்ந்தான். உண்மையா? மனைவி அமைவதெல்லாம் என்ன தானே எழுதினார். முதல்ல நான் என்னமா நினைச்சேன், வந்ததுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தை எப்படி நிறுத்தினான்னு. எங்கள் பங்களாக்கு வந்து எவனும் சாப்பிடாம போக முடியாது. எல்லா மத்திய மந்திரியும் சாப்பிட்ருக்காங்க, கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள். நாங்கள் 4 பேர் இருப்போம்யா, அவன் 40 பேருக்கு சமைச்சிருப்பான். எதுக்குன்னு கேட்டால், யாராவது வர்றாங்க பிள்ளைகள்லாம், ஊரில் இருக்க எந்த பையலுக்கும் பசிச்சா வந்துடுவான், வீட்டில் வந்து சாப்பிடுவான். அவன் வணக்கம் அம்மா, என்ன இல்லைன்னா பசிச்சு சாப்பிட்டேன், சரி போடணும். ஆனால் அவங்களுக்கு புற்றுநோய் வந்துடுச்சு. நான் நம்பவே முடியலையே. தாயோட அரிசுவோம், தந்தையோட கல்விவோம், செய்யோடு தான் பெற்ற செல்வம் போம், மாயவாழ் உற்றாருடன் போம், உடன்பரப்பால் தோல்வலி போம், பொற்றாலியோடு தமிழ் சொல்லுது. பொண்டாட்டி இழந்துட்டேன்னா அது என்னடா வாழ்க்கைன்னு கேட்குது தமிழ். நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், மாறில் உடன்பரப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா. இப்போ நினைச்சாலும் வேதனையாத்தான் இருக்கு. எனக்கு தெரியுது மரணம் உறுதியானது. நல்ல மகிழ் சாந்தா மேடம் நல்லா பார்த்துது சென்னையில். ஒரு காலகட்டத்தில் அவங்களே நம்ம ஊருக்கு போயிடுவோம், இங்கே மரணம் அடையக்கூடாதுன்னு ஊருக்கு கெட்வெல்னு ஒரு ஆஸ்பத்திரி புதுசாக வந்துடும். நல்லா நடத்தினா ராமகிருஷ்ணன். ஆனால் அப்போவுமே அங்கே இருந்த சிக்கல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. நான் சொன்னால் ஆஸ்பத்திரி போயிடும், ஆஞ்சநேயர் இருப்பான். இப்போ ஆஞ்சநேயர் தான் இருக்கான், ஆஸ்பத்திரி இல்லை. அந்த ஐயங்கார் நல்லவர். ஒரே வடமாலையே 100 பேருக்கு சாத்தி துட்டு வாங்குவார். எனக்கு அனுமான் தான் அவனை கொல்லணும், வேற எவனும் கொல்ல முடியாது. இது எனக்கு இன்னும் தாங்க முடியலையா. அந்த மனைவியை நினைக்க சொல்லு. அவங்க அன்பு, பாசம், எல்லா பிள்ளையும் தான் பிள்ளையா நினைச்சாங்க. ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும்னா ஆஸ்பத்திரியில் 100 பேருக்கு கியூவில் நிற்கான். இவ கேட்குற, நீ ஏன்ல ரத்தம் கொடுக்க, நான் எவ்வளோ சாப்பிட்ருப்போம்மா நம்ம வீட்டில். 4 பேர் பாடையை தூக்கினா, 4 பேரும் கடைசியில் வண்டி கொடுக்குறோம். எல்லாரும் வைத்த காட்டுதான், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போ எல்லா ஜாதிக்கும் வண்டி வச்சுட்டானே. அதில் கூட மனுஷன் தொடர்பை விட்டுட்டான் பார்த்தீங்களா. அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் என்ன சொல்லுவாங்க, அந்த 4 பேர் யார் தெரியுமாடா, இறுதியில் தூக்குறாங்களா 4 பேர் தூக்குற மாதிரி நடந்தா பெரியவங்க, 4 பேர் மதிக்கணும்டா, 4 பேர் அப்போ முடிப்பார். இப்பெல்லாம் மாட்டுக்காங்க. சைவ வேளாளர் இறுதி வண்டிங்க, வேளாளர் இறுதி வண்டிங்க, நாடார் வண்டிங்க, என்னது தேவர் வண்டிங்க, பள்ளர் வண்டி, பறையர் வண்டின்னு. ஆனால் கடைசியில் எல்லா நாயும் எரிச்சு ஆற்றுலாம் போடுதாங்க. ஜாதி இல்லை, எல்லாம் ஒன்று போல ஒரு ஆற்றுல கலந்து கடலில் தானே போய் கலக்குது. அதுதான ஒரு பாட்டில் அல்லாஹ் என்பது சிந்து நதி சொல்லார் தெரியுமா. ராமன் என்பது கங்கை நதி, இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறந்த இடம் பலவாகும் என்றும் ஒன்றாய் சேர்வது கடலாகும். தேவன் வந்தான் குழந்தை வடிவிலேன்னு இந்த கைதிகளாக ஒரு பிள்ளைய வளர்ப்பானுங்க அந்த படத்தில். அவர் எது எழுதலை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம், நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும். நானே நினைக்கிறேன், மனைவி நினைவு வந்தோடனே இது வந்துடுத. தவிர்க்கணும், இதெல்லாம் தவிர்த்தா தான் வாழ முடியும். இப்போ நான் இங்கே திருநெல்வேலி கோயிலில் பௌர்ணமி தோறும் தங்கப்பாவோட சாத்தி அம்மாளுக்கு ஒரு 10-15 ரூபா செலவு பூஜை பண்ணுவேன். அப்போல்லாம் அம்மாட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன், என் கூட இருப்பேன், அடுத்து என்னை தூக்கிடு. ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுயா, துன்பமாயிடும். புரியுதா? ஆஸ்பத்திரியில் போய் சாகவும் கூடாது, பெரிய தப்பாயிடும். 12-20 டியூபை சொரியுதாங்களே. ஏன்னு கேட்டேன், பணக்காரங்க கொஞ்சம் கூட சொன்னா தான் பில் போட முடியும் தான். அந்த டியூபுக்கு 5000 ரூபாய். 5-12 60 என்னதுயா? நம்ம உங்க எல்லாத்தையும் சொந்தங்களுங்க ஆரோக்கியமா இருங்க. தினசரி ஒரு பெண்களுக்கு சொந்தம், தினசரி 1 மணி நேரம் நடந்துருங்க. உங்களுக்கும் உடற்பயிற்சி வேணும். 1 மணி நேரம் டெய்லி நடந்தா போதியா நோயே. சித்தால சொல்றேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 200 அடி நடந்துருங்க, ஒரு சாப்பாட்டுக்கு மேலே. என் மாப்பிள்ளைய ஒருத்தனை சொன்னேன், இவ்வளவு குண்டாயிட்டே வரைய எக்ஸசைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அறிவே இல்லைன்ட்டான். என்ன இல்லைன்னு கேட்டால், எக்ஸசைஸ் பண்ணா இன்னும்லாம் பசிக்கும். அவன் பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயும் பசிக்கும் தானே. நம்ம அவனை என்ன பண்ண முடியும்? என்ன மாப்பிள்ளை இன்னொரு 7-8 வடை திங்கணும் போல வந்துடும். சரி, அவனே தான் ஒரு கல்யாண வீட்டிலேருந்து வந்தான், இங்கே வர சாப்பிட்டான் போல, திட்டு முட்டை அடிச்சு நிற்கான். ஏன் மாப்பிள்ளை என்னடே, என்ன ரொம்ப சாப்பிட்டான் தான் ஒரு மாதிரி இருக்குன்னா. இப்போ 2 விரலை விட்டு வாந்தி எடுத்துருந்தேன். 2 விரலை விட வெளியே இருந்தால் தான் 3 உளுந்த வடையை உள்ளே தள்ளியிருப்பேன். நாங்கள் அப்பவும் அவன் திருந்த மாதிரி. கண்ணதாசன் எனக்கு தெரியுமா, அந்த ஆள் சாப்பாடு அதிகம் சாப்பிட மாட்டார், கொஞ்சம் தான், ஆனால் ருசியாக சாப்பிடுவார். திருநெல்வேலிக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், ஏன்டா சத்தியம் மாட்டார், பிள்ளைவாள் நான் குடியெல்லாம் நிறுத்திட்டேன்னாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் திரும்ப சொன்னால் நம்பிட்டேன்.
கூட்டம் முடிஞ்சது, என்ன யார்ட்டையா டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. எதுக்குன்னு கூட்டு போங்க. ஏஎஸ் கிருஷ்ணங்குள்ள பெரிய ஐயங்கார் பிரபலமான அவன்கிட்ட சொன்னேன், ஐயங்கார் கண்ணதாசன், ஆத்து கூட்டுவாங்க பிள்ளைவாள், ஆத்து கூட்டுவாங்க பிள்ளையெல்லாம் பார்க்கணும், கூட்டு போயிடுச்சு. இவர் அவன்கிட்ட போய் பெத்திடின்னு போடுங்க. அவன் சொன்னா, பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் அறிவு கொடுத்துருக்கான், நீங்க விழ பெரியவா, விழ பெரிய கவிஞர், பகவானையெல்லாம் பாடுறீங்களே, நீங்க இதெல்லாம் பண்ணலாமாங்க. இவர் என்ன முறைச்சு பார்க்காரு. நான் கண்ணை காமிச்சேன், 1 இல்லை 2 காரில் வந்து ஏறியாச்சு. ஏறணுன்னே கேட்காரு, பிள்ளைவாள் டாக்டர்கிட்ட கூட்டு போனால் பூசாரிகிட்ட கூட்டு போகிறேன் என்னங்க. அவர் ரொம்ப புத்தி சொல்லிட்டான். கொஞ்சம் தள்ளி போச்சு, எனக்கு ஒரே ஒரு ஃபுல் பாட்டில் ரம் வேணுமேங்க. எங்கள் ஊரில் விற்கிறவன் பூரா என்ன கண்டு பயப்படுவான், கூட்டு வச்சு அடிப்பாருன்னு. நான் எவன்ட்ட வாங்க, மதுரை ஆழ்வார்னு போனார் பையன் வந்து அவன்கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா அவன் போயிட்டான். அவன் புத்திசாலி பாருங்க, எனக்கு மீன் வேணும்னு இருக்காரு எண்ணெய் இல்லாமல். அவன் போகிற கடையில் ஒரு கடையில் புது பிளாட்டிங் பேப்பராக வாங்கிட்டு போய் அவ்வளோ மீனையும் அமைக்கி கொடுத்துருக்கான். நைட்டு அவரை குடிக்கிறதுனா 12 மணிக்கு ஆரம்பிப்பார், விடிய காலம் 6 மணி. இப்போ சொன்னல, அப்புறம் மதியம் 2 மணி. அந்த மஞ்சள் சில்க் சிப்பா வேட்டி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குடிக்காம இருந்திருந்தா கடவுள் அவன் அதுக்கு தாண்டா படைச்சிருக்கான். இவன் குடிக்கணும், எழுதணும், இவன் இறந்து போகணும். நான் வந்து பள்ளிக்கூடமே நான் ஃபெயில் ஆயிருவேன்னு எவ்வளவு உறுதியா இருந்தாங்க. 10th நான் பாஸ் பண்ணல. எங்க ஹெட்மாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம். அவனெல்லாம் ஹெட்மாஸ்டரா வைக்கலாமா பள்ளிக்கூடத்தில்? ஒரு பையன் பாஸ் பண்ணிருக்கான மகிழ்ச்சி அடைவாரா? நீ எப்படி பாஸ் பண்ணன்னு என்கிட்ட கேட்காரு. நீ எப்படி ஹெட்மாஸ்டரா இருந்தான்ட்டா பதிலுக்கு. அவருக்கு என்னன்னா, ராமகிருஷ்ணன் ஒரு பையன் எனக்கு முன்னால் படித்தான், மாநிலத்தில் 1வது வருவான்னு எதிர்பார்த்தாரு. நம்ம வந்து போயிடுவோம்னு நினைச்சாரு. நம்ம பாஸ் பண்ணி அவன் ஃபெயில் ஆயிட்டான். நான் சொன்னேன், நேர்மையான வேணார் எப்படின்னு கேட்டார் ஹெட்மாஸ்டர். ராமகிருஷ்ணன் தானே முன்னாலும் தான், அவனை பார்த்து எழுதினா நானும் ஃபெயில் ஆயிருப்பேன்லான்னு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கேன் ஐயா. என் மாலை மருசு 61 வந்த புதுசு SLC முடிவுன்னு போட்டிருந்தான். எங்கள் டிரைவர் கோனாருக்கு என் மேலே ரொம்ப அன்பு. அவர் நம்ம ஃபெயில் ஆயிடுவோங்கல அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. முருகன்ட்ட கூட அன்றைக்கி வேண்டியிருக்காரு. பேப்பரப்போ பேட் வந்து நம்பர் என்ன 302 பார்த்தாரு. நம்பர் இருந்துல்ல, போய் சொல்லுதீங்க, நாளைக்கு தினமணி பார்க்கணுங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, அவன் பாஸ் பண்ணலை, நானே அதிர்ச்சியாக இருக்கேன், நீ ஏமல அவனை போய் வம்பு பண்ணுவேன். மாலை ஊருக்கு போனது. கோனார் இன்னும் இருக்காரியா, 95 வயசாச்சு. இப்போ என்ன பார்த்தா கூட, முதலாளி நீங்கள் SLC ஃபெயில் தானேங்க. அவனை என்ன பண்ண, நம்ம பாஸ் பண்ணது நமக்கே ஏன்னு தெரியல. அது ஒரு பக்கம் வச்சுக்க. அது காரணம் ஆசிரியர்கள் யாராக இருந்தால் சொல்கிறேன். ஆசிரியர்கள்னா அன்பா இருங்கக்கூடாது. அருணாசலம்னு ஒரு வாத்தியார் கணக்கு சொல்லி கொடுக்க வந்தார். கணக்கே எடுக்க மாட்டார். எல்லாம் என்ன தேரோட்டத்துக்கு போனியா, இருட்டுக்கிற அல்வா சாப்பிட்டியா, இட்லி நெய் எள்ளுமலை அப்படி வச்சு சாப்பிட்டியா, தின்னவில் அதே வேலை தான் பார்ப்பானுவ. சாப்பிட ரொம்ப ரசனையாக சாப்பிடுவானுவ. பல கோட்டை வரப்பாடு அதில் தானே வித்தானுவ. தின்னே ஒழிச்சிட்டானுவ. தின்ன எல்லாம் திங்கிறதுல அவனோட மாதிரி மன்னனே கிடையாது. அவியல் இல்லைன்னா இவனுக்கு உயிரே போயிடும். அவியல் வைக்கலையா, எத்தனை தடவை சொல்லியிருக்கான். இரு வைப்பால அவியலே போட்டு பேசஞ்சு சாப்பிட்ருவானுவ. அப்படி ஊர் அது. திங்கல திருநெல்வேலியில் வந்து பாருங்க, அவன் எங்கே இல்லை சார். எந்த ஹோட்டல் இது கரெக்டாக கிடைக்கும் அந்த பேர் தான் எனக்கு சொல்லி தருவான். எப்போ நீ 11 மணி அரசனுக்கு போவோமாம்மா, சரி வா போவோம்னு நல்ல இடம் சொல்லுவேன். எங்கேயும் போனால் இவன்கிட்ட கேட்டுக்கணும், இவனுக்கு தான் விவரம் தெரியும். சில ஹோட்டலில் போய் உட்காந்து ஐயா சாப்பிட வச்சுட்டு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பான். தூத்துக்குள்ள எங்கள் நாயக்கர் ஒருத்தர் இருக்காரு கதிர்வேல், அவர் தான் நல்லா சொல்லுவார். இதை விட மோசமாக எதாக இருந்தால் கொண்டு வாம்பார். எந்த இட்லியுமே, இட்லியெல்லாம் சில நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சில ஹோட்டல் இட்லி நீங்கள் தடை பண்ணுங்க. ஏதாவது சண்டை வந்து அதை கொண்டு எரிஞ்சானோன்னா மர்டர் கேஸ் ஆயிரும். அவ்வளோ மோசமான பயிரோட அந்த ஹோட்டலை பூரா நம்ம தடுக்கணும். என்ன அதை இட்லியை கொண்டு எரிஞ்ச கொண்டு போடுதானு கூட, அவ்வளோ ஸ்ட்ராங் இட்லி. என்னது இன்னொன்று கேட்குறேன் அவங்ககிட்ட, சட்டி சுட்டதடான்னு ஒன்று. சட்டி சுட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. பிறக்கும் முன்னே இருந்த அமைதி வந்து விட்டதடா, இறக்கும் பின்னே வரும். பிறக்கிறோம்னால ஒரு அமைதி இருக்குல்ல, அதனால தானே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னாரு. குற்றங்களை மறந்துவிட மனத்தால் ஒன்று. பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, திறந்திருந்த நெஞ்சில் தெய்வம் குடி புகுந்தது. வளர்ந்து வந்த போது வஞ்சம் நெஞ்சில் வந்தது. அப்புறம் கடவுள் பேர் வரல, குழந்தைகிட்ட அந்த தெய்வம் இருக்குன்னு அதான் அவர் தான் எழுத முடியும். எது எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. எத்தனை செய்திகளை சொல்லிட்டு வருவார் இல்லையா?
பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. நமக்கு எல்லாருக்குமே மிருகம் இருக்கு ஒரு பக்கம். அந்த டாக்டர் ஜெக்கில் அண்ட் ஹைட் அந்த காலத்து ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. பகல்ல பூரா மனுஷனா இருப்பான், இரவு பூரா மிருகமாக மாறிடுவாங்க, பல பேரை கொலை பண்ணுவான். அது வந்து படத்துக்கு காட்டலாமே, நம்ம மனசுக்கு சொன்னோம். இப்போ எனக்கு கெட்ட புத்திலாம் வராதா? வரும். நான் கடவுள்கிட்ட சொல்லிடுவேன், இது எனக்கு வரக்கூடாது. நீங்களே தடுக்கணும். அதை கெட்ட புத்தியெல்லாம் நம்ம சுத்தமாக தடுத்துணும், வாங்கிக்கிறக்கூடாது. எறும்பு தோலை உரித்து பாருங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம இதயத்தை மட்டும் நம்ம சரியாக வச்சுக்கிட்டு சிந்திச்சோன்னு வைங்களேன், நமக்கு துன்பமே வரும்போது கூட ஏதோ சொல்லிட்டு வந்தலாம், நல்லா ஏதோ ஒரு சங்கடம் எனக்கு வந்தது, நல்லையாக்கு வருத்தம், என்னையா இல்லை விட்டுட்டேன் தம்பி, மறந்துடணும். துரோகம் பண்ணத்தான் செய்யறான் மனிதர்கள். நம்ம நினைச்சிட்டே இருந்தால் நம்ம தானே வீணா போகிறோம். அதுதானே சொல்லார், எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வையன் இதயத்தோலை உரித்து பார்க்க. நமக்கு நிறைய பேர் பழகினா எவனா தப்பு பண்ணிடுறான், அவனே நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம நல்லது செஞ்சிட்டோம். அவன் நல்லதை செஞ்சிருக்கோன்னு அவன் நினைக்கணும், நம்ம எதிர்பார்க்கணும்ல, அது தப்பு. ஒருத்தனுக்கு நம்ம நல்லது செய்யறோம்னா கடவுள் நம்ம அதை அவனுக்கு செய்ய வைக்கிறார். அப்ப அந்த நன்றி கடவுளுக்கு போனமே ஒழிய எனக்கு அவன் நன்றியா இல்லைன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னா செய்யாது. திருநெல்வேலி எவன்ட்டியான ஒரு 500 ரூபா கேட்டு வாங்கிட்டேன்னு வைங்களேன், 2000 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், அண்ணாச்சியாண்ட ஒரு 500 ரூபா வாங்கினார், விளங்காத அவன்கிட்ட போய் கேட்கலாமா? எது ஒரு 500 ரூபாய் எத்தனை பேட்ட சொன்னா விளம்பரம் பண்ணதான் பண்றானா இல்லையா? பண்ணா இங்க உங்கள்கிட்ட சொல்றேன், சாப்பாடு போட்டா நல்ல வயிறார போடுங்க. முதல்ல வீட்டுக்காரிட்ட கேட்டுக்கிடுங்க. என்ன ஔவையார் காலத்தில் இப்படிதான். ஔவையார் ஒரு இடத்துக்கு அவன் கூட்டு போயிட்டான் பொண்டாட்டி நம்பி. அவனை வீட்டுக்குள்ள வச்சு முறத்தாலே அடி கொண்டிருக்கா. எவ்வளோ ஒரு கிளவியை கூட்டு வந்து சோறு போடுங்க அயோக்கிய பேர்னு அடி நச்சுட்டா. ஔவையார் ஜன்னல் வழியே பார்த்துட்டா. இருந்து முகந்திருத்தி ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்துமிகள் ஆடினாள் ஓடினாள் ஆடி பழமரத்தால் சாடினாள். உன்னை இந்த அடி அடிச்சிருக்கால, என்ன வந்து சாப்பிட கூப்பிடுதல் இருக்கா ஔவையார். சண்டாளி சுருப்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே தொண்டர்தம் செருப்படிக்கு செல்லா உன் செல்வம் என்ன செல்வம் நெருப்பினிலே. வீட்டுக்காரியை தெரிஞ்சுட்டு கூட்டு போகணும், சும்மா கூட்டு போயிடாது. நான் ஈரோட்டில் ஒரு பெரிய ஆள் வந்து என்னை கட்டாயப்படுத்தி கூட்டு போயிட்டான். போய் உட்காந்துக்கிட்டு அவளை சாப்பாடு கொண்டு வர சொல்லலாம். எனக்கு அபிராமி என்ன வார என்ன நான் பதறிட்டேன். எக்கு தப்பா கவுண்டம் கூட வந்துட்டோமே. அவனுக்கே இவ்வளவு சத்தம் போடுறதால நமக்கு குடிது குடிது வறுமை குடிது அதனிலும் குடிது இளமையில் வறுமை அதனிலும் குடிது ஆற்றோனா கூடனே அதனிலும் குடிது அன்பில்லா பெண்டிட் அதனிலும் குடிது இன்புற அவர்களில் உண்பது தானேங்க ஔவையார். இந்த ஒரு செய்தி நான் சொல்லித்தான் தெரியணும் உங்ககிட்ட. ஔவையாரே வருத்தப்பட்டிருக்கா, வறுமை தாண்டா கூடியது, அதை விட வறுமை இளமையில் வறுமைங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வறுமை. நான் கார்லேயே தானே பயணம் பண்ணுறேன். 5 வயசு பிள்ளைகள் டிராயரை சொருகிட்டு நடந்து வருவான், வேலைக்கு போகிறான்யா 5 வயசில். வேலை பார்க்கறதுனா என்னென்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது, சாப்பிட்ருக்க மாட்டான். நான் கார்லேருந்து பண்ணுங்கன்னெல்லாம் எடுத்து கொடுப்பேன் அவங்க திங்கிறதுக்கு. கொடுத்தவன் என்கிட்ட காங்க இன்னைக்கு கொடுத்தாரு நாளைக்கு யார் கொடுப்பான்னு. இன்றைக்கு என்னை கொடுக்க செய்த இறைவன் நாளை இன்னொருவனை கொடுக்க செய்வார். நீ எதுக்கு வருத்தப்படுற? குடு. பாமா இருக்கு 5 வயசு பிள்ளைகள். நான் என்ன கேட்கேன், இந்த தலைவர்கள் அரசாங்கம்னா பெரிய நான் பொருளாதார மேதெல்லாம் சொல்லலாம், ஒரு பேரும் வைக்கப்படல. எதுக்கு? செங்கல் சூழல் அடிமையான தானே விடுவிச்சா 10 வயசு பையன் 5 பையன் இருக்கான். ஐயோ பாவம் தானே, படிக்க வேண்டிய பிள்ளை தானே அவன். அவனுக்கு படிப்பை தர வேண்டிய நம்ம கடமை இல்லையா? அவனுடைய எல்லா உரிமைகளையும் நம்மளும் தானே திருடிட்டு இருக்கான். சட்டை வேட்டி பிடிச்சிக்கிட்டு கார் வாங்கிக்கிட்டு. கிளவி எப்போ சொல்லா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றனா கூட நோய், அது புற்றுநோய் மருந்தே கண்டுபிடிக்கல. அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டீர். அன்பில்லாத பொம்பளை இருக்கார்ல கொடுமை. அதை விட கொடுமை என்ன சொல்றா, இன்புற அவர் கையில் உண்பது தானே. அன்பே இல்லாத பொம்பளைகளை சாப்பிடுறது பார்த்தியால, அதை விட கொடுமை உலகத்தில் வேற எதுவே பெண்கிட்ட சொல்லுமா? அன்பா பாருங்க, வீட்டுக்கார்ட்டே 2 இட்லி சாப்பிடுங்கத்தான் சொல்லு, கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்களேன், என்ன வந்துட போகுது? மாவே கடையில் வாங்குதாளே நாடு விலை. நான் அப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கும் போறதில்லை, டக்குன்னு போய் எங்கேயா கடையில் மாவு வாங்கிட்டு வந்து தோசை கரைச்சாருன்னா அதுக்கு மிஷின் தானே வச்சிருக்க. என்ன அதவன் எதுக்காவது கைட்டு அரைக்கெல்லாம் விட்டாச்சு. கைட்டெலாம் அரைஞ்சிருந்தா உடம்பு நல்லா இருந்திருக்கும், சுகப்பிரசவம் ஆகிருக்கும். கேட்டீங்களா? நெல் குத்தியிருந்தா சுகப்பிரசவம் ஆகிருக்கும். இப்போ எங்கள் அம்மாலாம் 9 பிள்ளை பார்த்துருக்காங்க, ஆரோக்கியமாக. எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் பிறகு. அந்த மதத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு வாலி இருக்கான்ல, வாலி கவிஞர், அவன் பிறந்த உடனே அவன் அம்மாவுக்கு ஜன்னி வந்துட்டான், குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. அப்போ டிஸ்ட்ரிக்டில் ட்ரெஷரி ஆஃபீஸராக ஒரு முஸ்லீம் வந்திருக்காரு. அந்த முஸ்லீம் மனைவி தான் வாலிக்கு 6 மாதம் பால் கொடுத்துருக்கு. என்னையா மதமும் தாலி. ஜெயகாந்த் ஒரு சிறுகதையில் சொல்வார், ஒரு வைதிக பிராமணர் எங்கே போனாலும் செம்பு கொண்டு வார், அவரே தண்ணி பிடிச்சி குடிப்பார். நம்ம சென்னைக்கு போயிடுவார் மகனை பார்க்க. இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிறதுக்குள்ள ஒரு ஊரில் வந்துடும், மயங்கி விழுந்துருவார்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிப்பார். யாரோ ஒருத்தன் சூடாக டீ ஊற்றிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா லுங்கி அழிஞ்சு குல்லா போட்டு ஒரு பாய் தான் டீயை போட்டுவார். அப்படியே முடிச்சிருவார் ஜெயகாந்தன். மதம் எங்கே இருக்கிறது? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது. கடைசியாக கண்ணதாசன் நான் என்ன சொல்லணும்? சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய பார்வை எங்கே, குறுநகை போனதெங்கே? அம்மம்மா தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், அண்ணலை தீயிலிட்டார், தீயவை நினையா நெஞ்சை தீயிலே கருகவிட்டார், தீய சொல் சொல்லாவாயை தீயிலே எரிய விட்டார். என்னது? எது? யார் அது? நேரு இறந்தவுடனே சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கொரு நாள் தீமூட்டி பாரோமோ, தெய்வமே உன்னையும் நாம் தேம்பி அளவையோமோ. நேருவை கொன்னதுனால தெய்வத்தையே. பாரதத்தை எவ்வளவு சுருக்கிடுவாயா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா. அதான் கண்ணன் கேரக்டர் எப்படி பேச வைக்கிறாரு? நானும் உன் பழி கொண்டேனடா. ஏன்னா குந்திக்கு இவன் பிறந்திருக்காங்கிறது கண்ணனுக்கு தெரியும். குந்தி மகன். அத்தனை சபையில் அவங்க அம்மா யார் யாருன்னு கர்ணன் அவமானப்படும்போது கண்ணன் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? இவன் அர்ஜுனனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரனை விட்டு அவன்கிட்ட இருக்க கவச குண்டலத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னது கண்ணன். அப்ப கர்ணனோட அப்பா சூரியன் சொல்றான், இது கண்ணன் நினைச்சிருக்காரு, அவன் வந்திருக்கவன் இந்திரன், அவனுக்கு கொடுக்காதுன்னு நான் கொடுப்பேன், அவன் கொடுத்துட்றான். அப்ப அங்கேயும் யாரு? கண்ணன் தான் இவனை தனித்து விடுகிறார். அதை விட கொடுமை பாருங்க, பாண்டவர்களோட யுத்தம் நாய் போச்சு, இவன் எதிரில் நிற்கா, இவனுக்கு பாண்டவர்கள் தான் தம்பின்னு தெரியாது. கண்ணன் என்ன பண்றாரு? சூதுபுரன் போய் இவனை கூப்பிட்டு உன் கூட பிறந்தவங்க தான் பாண்டவர்கள் சொல்லிடுறாரு. மனசுக்கு ஒரு மனித மனது எவ்வளவு சங்கடப்படும். எதிரில் தம்பி புறா நிற்கான், யுத்தம் செய்யும் போது அந்த போர்ல தளர்ச்சி வந்துடும்ல கர்ணனுக்கு. அப்ப செஞ்சோறு போட்டான எனக்கு துரியோதனை, அவனுக்கு உண்மையா இருக்காமலும் நீதாயா என்ன தடை பண்ணன்னு கேட்கான். அதுதான் என்னது? அதுக்கு தான் இவர் என்ன சொல்லாரு? வஞ்சகன் கண்ணனடாம்பார் சொல்லால. செஞ்சோற்று கடந்திருக்க சீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடா. கண்ணன் பாத்திரம் அப்படி. தர்மன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோட அமர் மறைந்து தருக நான்மை செருவில் எனது உயிர் இணைய தோழர்க்காக செஞ்சோற்று கடன் கடித்தேன், தேவர் கோவுக்கு உரைவரனர் கவசமும் குண்டலமும் மீந்தேன், குற்றபெரு நல்வினை பேர் உனக்கே தந்தேன், மருதிரை முன் தவழ்ந்தழும் செங்கன் மாலே மாத. கண்ணன் கேட்கான் அவர்கிட்ட. தர்மனும் 5 பேர் எனக்கு தம்பின்னு சொல்லி எனக்கு கெடுத்திய மாமா, தேவர் கோ விட்டு என் கவச குண்டலத்தை வாங்கினி. ஆனா என்ன தெரியுமா மாமா எனக்கு பெருமை? எல்லாருக்கும் கொடுக்கற நீ ஏன்ட்ட கையேந்தி என் புண்ணியம் பூரா வாங்கின பார்த்தியா, அதான்டா நான் செய்தது. நான் பெற்ற நதிகமிழ்தாள் வணங்க பெற்றேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பட்டேன், தென்பெற்ற துளா இளவல் கடப மார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்டப்பட்டேன், ஊன் பெற்ற பகலினால் உணர்வழிந்து உணர்வோடு உன் திருநாமம் யான் பெற்ற பெரும் தவப்பேர். என்ன சொல்றான்னா, என்ன ஒரு தனியாளா விட்டு தானே மாமா நீ அடிச்ச எல்லாரையும் வச்சுக்கிட்டு, தனியாளா விட்டு நான் என்ன பண்றேன்? உனக்கு இன்னைக்கு என்னுடைய புண்ணியத்தை பூரா கொடுக்குறேன்னா, உன்னை கையேந்த வச்சேன்னா, இந்த இரு நிலத்தில் பிறந்தவங்களை என்னை விட பெருமை உடையவன் யாரு? இறந்து போனா புண்ணியத்தை பூரா கொடுக்கணும். அதை சொல்லியிருப்பார் வஞ்சகன். கீதையை சொல்லிடுவார, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார், அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார், போற்றலும் தோற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீவம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிறவக்கார். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன். துணி ஒண்ணு வேண்டாயா, கீதை முழுதும் படிக்க வேண்டாம் நீங்க. கீதையின் சாரம் இது கண்ணதாசனால தான் இது முடியும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில். மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். உண்மையில ஐயா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வந்தது மட்டும் அவங்க பழகின விதம் கேட்டிங்களா, ரொம்ப இயல்பாக அன்பாக பேசினேன். இந்தூரியான மயிலாடுதுறைன்னாங்க. பிள்ளைய கேட்டேன், பிள்ளை என்ன நட்சத்திரம் என்ன தேதின்னு கேட்டேன். ஆனால் இந்த விமானத்திலாம் போனால் கூட அவன் பேசவே மாட்டேக்கானே. அவள் பிக் ஷாட்டான். இப்போ நாங்கள் என்ன லோ ஷாட்டா? என்ன மனுஷனெல்லாம் இல்லைங்க. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்தாலும் பேச மாட்டேக்கானு. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் திருட்டு போகுது நிறைய.
பெரிய அதிகாரிகள் தான் வராங்க. எப்படி திருட்டு நடக்குன்னு நிறைய எடுத்து பழகி உங்கள்கிட்டையும் எடுத்துட்டான் போலது. என் தம்பி ஒருவே 1.5 லட்ச ரூபாய்க்கு மகா அமெரிக்கா வந்து செல்போன் வாங்கி கொடுத்துருக்கு. இது ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனேன்னா பையில் வச்சுட்டு போன நான் பாத்திரமில் வச்சுட்டு போயிட்டான், தூக்கிட்டான் போல. ஒன்றா காலை விட்டாச்சு. இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு நீ 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினு ரயிலில் சொல்லியிருப்ப, எவனும் தூக்கிட்டான்னு. சில பேர் அதே சொல்லி எல்லாம் வந்துருமா, இது 1.5 லட்ச ரூபாயா எல்லாத்தையும் காட்டுவான். அவன் ஒருத்தன் கண்ணு வச்சிருவான். உன்ட்ட 1.5 லட்சம் இருக்கு, தப்பு, நம்ம எடுத்துட வேண்டியதான். மகிழ்ச்சியா இருங்கயா. நான் என்ன சொல்லலாம் தெரியுமா, கண்ணதாசன் ஒன்றும் கிடையாது, மனிதநேயம் மிக்கவன், மதங்களில் ஒருமை கண்டவன். எனக்கு எல்லா மதமும் பிடிக்கும். நம்ம தமிழன் எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா, வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போவான், நாகூர் தர்காவுக்கும் போவான், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போவான். இதோட முடிக்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு டிரைவர் கிளம்புறான், பம்பாய்க்கு போகிறான் போல. பெரிய உடப்பட்டி பிள்ளையார் கோயிலில் கும்பிட்டான். கொஞ்சம் தள்ளி போய் இந்த ஒரு கன்னி மரியாள் கோயிலில் உண்டியில் போட்டான். இன்னும் தள்ளி போனால் ஒரு பள்ளிவாசலையும் ரூபாய் போட்டான். நான் உடனே காரை முன்னால் விட்டு மறிச்சவனை இறங்கி, என்ன தம்பி எல்லா கோயிலையும் உண்டியல் போட்டியேன்னு. ஐயா நான் மகாராஷ்டிராவுக்கு போகிறேன், பம்பாய்க்கு போகிறேன், அவ்வளோ தூரம் போகணும், நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் இவங்க 3 பேரில் யார் ரெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க நம்மளை காப்பாற்றட்டும்னு. இவ்வளோதான் என் வாழ்க்கை. மதங்கள்லாம் ஏறாது, மதம்லாம் சொல்லாது. அந்த மதத்திலேருந்து ஒரு பையன் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணா, நான் ஒன்று சொன்னேன், மதம் எதுவும் தடை பண்ண நினச்சேன், ஆனால் பிள்ளை பத்துட்டாங்களே, மதம் இடைஞ்சலே இல்லையே. அல்லாவும் ஸ்டாப் பண்ணலை, இயேசு கிறிஸ்துவும் நம்ம சாமியும் விட்டு தொலைங்கியா, பெரிய அநியாயமாக இருக்குது. அது மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்ஃபோன், நான் சில கருத்து சொல்லிடணும் ஐயா முன்னால், பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் செல்ஃபோன் வாங்கி கொடுக்காது, பெரிய கேடு. நான் வர்ற வழியெல்லாம் பார்க்க 2 மரத்துக்கு மத்தியிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது, அவள் அப்பாட்டே பேசும். வீட்டுக்குள்ளே குடும்பம்லாம் இருக்கும், பொம்பளை பிள்ளைக்கு ஃபோன் வந்தால் எந்திரிச்சு போச்சுன்னு இங்கே அடிங்க சவுட்டோட. அப்பா அம்மா முன்னால் பேச முடியாத பேச்சு, அது என்ன பேச்சு, தப்பு இல்லையா? சேலத்தில் கல்யாணம் பேசி முடித்த மாப்பிள்ளை ஒருத்தன் பொண்ணுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தான். அந்த பிள்ளை தினசரி பேசிட்டே இருந்திருக்கு. கடைசியில் பார்த்தா வேற ஒரு பையன் கூட போயிட்டு. என் வளர்ப்பு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன். நிச்சயத்தன்னைக்கு அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்தா, ஒரு செல்ஃபோன் ஏட்ட நிட்டான். எதுக்குன்னு கேட்டேன். என் பையன் கொடுத்தான், பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னா. 28ஆம் தேதி உன் பையன் தாலி கட்டினா தான் என் பொண்ணு உனக்கு மருமக, அவனுக்கு பொண்டாட்டி, இதெல்லாம் நீ வச்சுக்க, இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவோம்ட்டு. ஒரு நாடார் பொண்ணுங்க திருநெல்வேலியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கி, அவள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்காரு. அவர்கிட்ட எனக்கு 30,000 ஃபோன் வாங்கித்தான்னு சண்டை போட்டு. இந்த பொம்பளை சும்மா இருக்க மாட்டா தாய், என் பிள்ளை செத்து போயிருந்து இருக்கா, சாகிறேன்னு பிள்ளை சாகவே சாகாது, சாகணும்னு சொல்லுங்க சாகாது, சாகணும்னு நினைக்கிறவனா சொல்லவே மாட்டான், செத்துருவான். மிரட்டியிருக்கா, 30,000 கொடுத்துட்டாரு, கந்து வெட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அது செல்ஃபோனுக்கு மேலே தான் அப்பா கூட சொல்லியிருக்கு, இன்னொரு 10,000 ரூபா கொண்டா 40,000 ஃபோன். இந்த ஃபோனில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பணக்காரன் ஐயா, 50 நிறுவனம் இருக்க மாட்டேன், அவன் 2,000 ஃபோன் தான் அந்த ஆள் வச்சிருக்கான். ஏன்னு கேட்டேன், பேசவும் கேட்கவும் தானே ஐயாங்க. இல்லை நம்ம ரொம்ப பிள்ளைகளை தப்பாக வளர்க்கும். இந்த ஆம்பளை பையன் இப்போ நீங்களாம் படிச்சிங்களாமா, பிறந்த நாள் அன்னைக்கு ஒப்பன்ட்டி ஆத்தாட்டியும் சண்டை போட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு மோட்டர் வாங்கி வேகமாக ஓட்டி பிறந்த நாள் அன்னைக்கே செத்து போயிட்டான் அந்த பையன். பெட்ரோல்கிட்ட சொல்லணும், பிள்ளைகள் வாழணுமாலாம் வாங்கி கொடுக்காங்க. நாங்களாம் எங்கள் அப்பா முன்னால் உட்கார முடியாது இல்லையாத்தா, அந்த காலத்தில் முன்னால் போகவே மாட்டோம். தந்தைன்னா தாய்னா ஆசிரியர்கள்லாம் தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தானே ஆசிரியர்கிட்ட இருந்தோம். எல்லாரும் நல்லா இருங்க, அடுத்தவனை பார்த்தா நல்லா இருன்னு சொல்லுங்க, கேட்டீங்களா? நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, என்ன இருக்கோ அது கூட வாழ பாருங்க. அழவறிந்து வாழாதான் வாழ்க்கை உட போல வள்ளுவர் சொல்லாரு. 100 ரூபா வருமானம்னா 80 ரூபா செலவழிச்சா நிம்மதியாக இருப்பாங்க. பெரிய டிவி எதுக்குமா? அது அன்னைக்கு போயிருந்தோமே எவ்வளோ சொன்னால் 3.5 லட்ச ரூபான்னு ஒரு டிவி சொன்னால இல்லை சார் மாணிக்கம். நான் சொல்லிட்டேன் மருமனை நல்லா இருக்கேன்ட்டேன். 3.5 லட்சம் தானே டிவி. 3.5 லட்சத்தில் ஒரு ஏழை பிள்ளைகள் 50 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிடலாம், 100 பிள்ளைகள் பண்ணலாம். எல்லாருக்கும் உதவுங்க. இன்னொரு வேண்டுகோள் கடைசியா, யாராவது வசதி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, தினசரி ஒரு 100 திருக்குறள் வாங்கி ஆதவன் மாதிரி இங்கே வேலை பார்க்கவங்ககிட்ட கொடுத்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு திருக்குறளை இலவசமாக கொடுக்க சொல்லுங்கய்யா. கடவுள் உங்கள் வீட்டில் வந்து குடியிருப்பான். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு. புரியுதா? கண்ணதாசன்லாம் நிறைய கண்ணதாசன் பதிப்பமே வந்துருக்கலாம். ஆதவன் நான் பார்த்தேன், போய் வாங்குங்க அதெல்லாம். ஆதவன் எனக்கு ரொம்ப அருமையாக தமிழ் பேசுது இந்த பிள்ளை. 70 பிறந்தீங்க? 70 1900. என் மூத்த பையனுக்கும் உனக்கும் ஒரே வயசு. அவன் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டான். முயற்சி பண்ணுவோம். நல்லா பேசுறீங்க. பட்டிமன்றம்லாம் போறீங்களா? நான் கூப்பிட்றேன், வா ஒரு தடவை கூட வா, பயப்படாமல் வரணும்.
நான் நடுவர்னா பல பேர் வரமாட்டான் ஐயா உங்கள்கிட்ட சொல்லுவேன். கேள்வியே கேட்டே கொண்டுருவான் சண்டாளன் தான். அவன் ஏமாத்துறான். என்ன சொன்னார் திருவள்ளுவர், எப்படி சொன்னார் திருவள்ளுவர், ஏன் சொன்னாருங்க சொல்லவே மாட்டேங்கான். ஏன்டா இவ்வளவு அழுத்தி சொல்லி ஒரு திருக்குறள் சொன்னா கம்பராமாயணத்தில் 10 பாட்டு வச்சுட்டு 20 வருஷமா பட்டி பண்ண போறானே. நம்ம என்ன சும்மா விட மாட்டேன். ஒரு பையன் என்ன பண்ணான், ஒரு பாட்டை சொல்லுன்னு தங்களுக்கு தெரியாததா நடுவர் அவர்களேன்னா அவன் சாமர்த்தியம். நான் எவ்வளவு சாமர்த்தியம் தெரியும், தெரியாது சொல்லு. இது நான் கூப்பிடுறேன், எனக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுமே. என்னம்மா என்ன அழகா தமிழ் பேசுறான், பாராட்டன்மை அவர் தான் நல்லா இருந்தான். அது மாதிரி இந்த காமன்வெல்த் கேம்ஸ் நடந்து பார்த்தீங்களா, எனக்கு காமன்வெல்த்தில் உடன்பாடு கிடையாது. நான் அமைப்பே தப்பு. என்னத்தா வெள்ளைக்காரன்ட்ட அடிமையாக இருந்தவன் பூரா ஒரு அமைப்பு, திரும்ப திரும்ப ராணி அதுக்கு வரா. ஆனாலும் கூட அதில் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த மல்யுத்தத்தில் பத்மகுமார்னு ஒரு பிள்ளை வந்தது, 16 வயசோ 17, ஒரு செகண்ட்ல எதிரியை தூக்கி போட்டு அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பூரா தமிழக முதல்வர் 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, மனசு வேணும் அதுக்கெல்லாம். உடனே அனௌன்ஸ் பண்ணது இவங்க. அப்புறம் தான் ஹரியானாலேருந்து 1 கோடினோம் அனுபவிச்சாங்க. பார்த்தீங்களா, சில பேர் சொல்லுவான் கொடுக்கலாம் என்றுதான் கருதினேன், அரசாங்கத்தின் சூழலும் நிதி நிலைமையும் சரிவர ஒத்துழைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு சான்றிதழையே நான் வழங்குகிறேன். வழங்குவி அந்த அம்மா, இந்த அம்மா எம்ஜிஆருடைய குணம் அது. 50 லட்சம். அப்போ தானே அடுத்த பிள்ளைகள் விளையாடணும்னு நினைப்பான். இல்லை பூரா சோம்பி பிள்ளைகளையும் ஏமா அவங்கள்ட்ட சொல்லம்மா, பிள்ளைகளை படிப்படின்னு படுத்தாங்கம்மா. அப்போ அடுத்த ஜென்மத்தில் நீங்களாம் பேயாத்தான் பிறப்பீங்க, உங்களை மனுஷாவே நீங்கள் பறக்க மாட்டீங்க. படிக்கும் பிள்ளைகளுக்கு ஐயா வீட்லையும் சொல்ல, அவர் படிப்பார், அவர் பெரிய ஆளாக வந்துடுவார். நீங்கள் அவர் ஒன்றும் சொல்லாதீங்க. அவர் இஷ்டத்துக்கு இந்த பிளே ஸ்கூல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவர் என்ன விரும்புகிறாரு அதை படிக்கலாம். ஸ்கூல் அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குல்ல ஐயா, அந்த குழந்தைகள் என்ன விரும்புதோ அதை படிக்கலாம். அது பாட்டு ஓடலாம், விளையாடலாம், சாடலாம். பாடா படுத்தி இந்த டீச்சர்கள் வேற பெரிய அநியாயம். டீச்சர்கள் எல்லாம் செக்கில் போட்டு தான் ஆட்டுவான் மேலே. செக்கில் டீச்சர்லாம் குழந்தைகிட்ட அன்பா இருக்கு. இல்லை இந்த ஒரு செய்தி பாக்கியராஜ் ஒரு படத்தில் காட்டுவான் தெரியுமா, இந்த முந்தானை முடிச்சா ஒரு பையன் லேட்டாக வருவான், கையை நீட்டுவான், புண்ணாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பையன் சொல்லுவான், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, வீட்டு வேலை செய்யலைன்னா சித்தி சூடு வைக்கும்னு. பாக்கியராஜ் என்ன காட்டுறான் தெரியுமா, ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது துன்பங்களில் வரலாம், வறுமையில் வரலாம், அதுக்கு தானே அந்த சீன் வச்சிருக்கா. இப்போ ஆசிரியர்கிட்ட பிள்ளைகிட்ட அன்பா பேசுங்க, பாடம் அப்படியே சொல்லி கொடுக்கணும். சில டீச்சர்லாம் உள்ள வந்தோடனே டியர் ஸ்டூடண்ட்ஸ் வாட் ஐ ஆம் டெல்லிங் அவன் நினச்சிடுவான், கொண்டுற வேண்டியதான். என்னைக்கு வந்தாலும் வந்தவொடனே பாடம் எடுக்காளே, வந்தவொடனே பாடம் எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசி விளையாட்டு சாப்பிட்டியா வச்சா கேட்டு அப்புறம் பாடம் நடத்துங்க. அதவன் நீங்கள் ஆசிரியரா அப்படி நடத்தணும், கணித ஆசிரியரா அப்புறம் கொஞ்சம் தள்ளியேறும். நமக்கு அதில் பாஸ் பண்ணனால தான் எங்கள் ஹெட் மாஸ்டருக்கே வருத்தம் வந்துட்டு. கணக்கில் சைவர் வாங்குவேன் நினச்சேன், 60 வாங்கிட்டேன்னா அருணாச்சல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. சொன்னல ஊரை பற்றிலாம் பேச மனோரா சினிமா பற்றியா பராசக்தி பற்றியெல்லாம் அது அப்படி கேட்டே இருப்பார். கேட்டே இருந்து டக்குன்னு என்ன ஒன்றா தெரியுமா, 2 கணக்கு போடுவோமா பாரு. அவர் என்ன எங்களுக்கு உணர்த்தினார்னா, நான் உங்களுக்கு ஆசிரியர் இல்லடா உங்களுக்கு நண்பன் நான் சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் கேட்கணும்லான்னு கேட்டோம். மற்ற வாத்தியான்லாம் உள்ளே வரும்போதே பெரம்போட ஸ்டாண்ட் ஒரு பேரை பழியின்னு அடிப்பார். அது நம்மளை பயங்காட்டு தரான். அப்போ நாங்கள் நினைச்சிரோம் இவன் ஏதோ அரக்கனுக்கு பிறந்தவன் ஆசிரியராக வந்துட்டானே. இந்த நாயை என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் 5 கிலோ சரவடியை கட்டி விட்டுருவோம். எங்களால் முடிஞ்சு அவ்வளோதான். நீங்கள் தமிழ் வாத்தியார் தமிழே சொல்லி தெரியல எனக்கு. கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்காதற்கத்தக கற்க கற்க கசடர கசடர அர்த்தம் அவள் சொல்லுதா. நிற்க நிற்க அதற்கு அதற்கு தகம்பார். உடனே நாங்களாம் பண்ணுவோம் தக 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 தக. நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா ஐயா? எப்போது அப்படி இருங்க ஐயா. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்க.